பொதுவாகவே எல்லோரும் நாம் மன்றத்தில் பெரும்பகுதி நாம் கட்டாயம் உடற்பயிற்சி செய்கிறோம். அதில் யாருக்கும் சந்தேகமில்லை. ஒரு சில நாட்கள் செய்யாமல் விட்டால் கூட உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்கின்ற சித்தாந்தம் அல்லது சிந்தனை நமதுக்கு ஆழ்மனதில் ஆழமாக பாய்ந்திருக்கிற காரணத்தால் இந்த 2 நாளாக நம்ம திருமணம் போன்ற காரணங்களை செய்யவில்லை. நாளை கட்டாயம் செய்துவிட வேண்டும் என்று சங்கல்பித்து கொண்டு அந்த பயிற்சி செய்து வருகிறோம். ஆனால் தவப்பயிற்சி செய்வதற்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதை நாம் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது உடற்பயிற்சி கையை செய்கிறோம், காலை செய்கிறோம், எல்லா பயிற்சி செய்கிறோம். ஆனால் தவப்பயிற்சி என்பது கண்ணை மூடி கோரணும். அது யார் செய்கிறார்கள், எத்தனை பேர் செய்கிறார்கள், அல்லது அதனுடைய பயனை, தவத்தின் மேன்மையை, தவத்தின் உயர்வை, தவத்தால் வாழ்வு பிரகாசிக்கும், தவத்தால் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கூடி வரும் என்றெல்லாம் ஒன்னார் தெரிதலும் உவந்தாரை ஆக்களும் எண்ணில் தவத்தால் முடியும் என்றாலும் இலர் பலராகிய காரணம் நோட்பார் சிலர் நோவாதார் பலர். அப்படி தவம் செய்கிறவங்க பணக்காரராக இருக்காங்க, தனம் செய்யாதவங்க தான் ஏழையாக இருக்கன்ட்டு திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதனால் இப்போ உங்களுக்கு அது எல்லாமே திருவள்ளுவர் சொல்லாத டச் பண்ணாத சப்ஜெக்டே இல்லை. தவத்தை பற்றி ஒரு தெளிவாக ஒரு 10 குறளை மிக விளக்கமாக சொல்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கிற போது தவம் என்பது, ஆனால் அதில் இருக்கிற வள்ளுவரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பார்த்துங்க. தவம் எல்லாத்துக்கும் கிடைக்காது, தவமும் தவமுடையார்க்கே உண்டாம். அவம் அதனை அக்திலா செய்வது. முற்பிறவியில் தவம் செய்து இந்த பிறவியில் தவம் செய்கிற பாக்கியம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தவம் கிடைக்கும். மற்றவங்க தவம் செய்கிறதாக சொல்லிக்கொள்ளலாம், வள்ளுவர் சொல்கிறார். அதே மாதிரி தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசைப்படும். தவம் அதாவது கட்டாயம் தவம் செய்ய வேண்டும் என்பது, கர்மம் என்பது கடமையாகத்தான் எனக்கு சொல்கிறார். தவம் அது கடமை. அது நம்ம எப்படி காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகிறோம், யோகாசனம் செய்கிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், சாப்பிட்றோம், ஆஃபீஸ் போகிறோம், இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கை கடமைகளைப் போல தவமும் ஒரு கடமை. அது ஒரு கர்மம். கர்மம் என்றால் வினை, செயல். தவம் செய்வார் தம் கர்மம் செய்யார், மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசை உற்பத்தி என்று சொல்கிறார்கள். இதில் என்ன உங்களுக்கு தவத்தில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை, நம்ம லௌகீக வாழ்க்கையில் நம்ம ஒன்றும் சாதுக்கள் கிடையாது, நமக்கு குடும்பம் இருக்குது, நமக்கு வியாபாரம் இருக்குது, நல்லது கெட்டது நிறைய இருக்கிறதுனால, அதாவது உறவுகள் இருந்தால் சங்கடங்கள் இருக்கும், உறவுகள் இருந்தால் சங்கடங்கள் இருக்கும், உடல் இருந்தால் உபாதை இருக்கும், லௌகீக வாழ்க்கையில் இருந்தால் அதற்குண்டான தொந்தரவுகள் இருக்கும். ஆகையினால அந்த தொந்தரவுகளை தீர்த்து கொள்வதற்கு தவம் எந்த வகையில் பயன்படும் என்று சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் தவம் அறிவதனை கருவினிலே வைத்து தவம் மாற்ற, அது ஐம்பொலோட 6 குணமும் சீராக, ஐம்பொலோட ஒழுங்காக, இந்த மாதிரியெல்லாம் அப்படி அந்த பாடல் தொடர்ந்து வரும். நீங்கள் தவம் செய்கிற போது அந்த பிரச்சனைக்கு விடை கிடைக்கும் என்று சொல்கிறார். தீராத வேதாச்சரி சொல்கிறது தான், வேற யாரும் சொல்லல. தீராத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை, தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளும் இல்லை. இதெல்லாம் வேதச்சரி சொல்கிறது, மற்ற யாரும் சொல்கிறது. ஆகையினால நீங்கள் தவம் அப்படியே, தவம் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு ஆக்கடி டச் கொடுத்து போட்டு தவம் கிடைக்குதான்னா கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம். அது கொஞ்சம் நாளைக்கு கிடைக்காது. அப்புறம் ரெகுலராகவே உங்களுக்கு வழக்கமாக 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, உடற்பயிற்சி செய்துட்டு தவம் செய்யலாம். சில சமயத்தில் உடற்பயிற்சி செய்துட்டு கடைசியாக தவம் செய்ய மாட்டோம்ங்கிறது ஒரு சைக்காலஜி. வாக்கிங் போயிட்டு உடற்பயிற்சி செய்து போட்டு தவம் செய்கிறதுக்கு டைம் இருக்காது, அல்லது நம்ம காஃபி சாப்பிட டீ சாப்பிட அப்படியே போயிடும். ஆகையினால இது அட்வைஸாக, இது ரூல் கிடையாது, அட்வைஸாக சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் நான் ஆசிரியர் பயிற்சி எடுக்கிற போதெல்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே மூஞ்சி கழுவாமையே தவம் பண்ணியிருக்கு அப்படின்னா. மூஞ்சி கழுவி பல்லு விளக்கி காஃபி சாப்பிட்டீங்கன்னா தான் வராது. நீங்கள் ஏன்னா மனம் ஃப்ரீக்வன்சி அப்போ லெவல் 14 இருக்கும். தூங்கி எந்திரிக்கிறீங்கன்னா அப்போ கொட்டாயை விட்டு லேசாக இருக்கிற போது துண்டு எடுத்து மூஞ்சி தொடச்சிட்டு அப்படியே கீழே ஒரு பெட்ஷீட் போட்டாலும் சரி, பெட்லேயே போட்டாலும் சரி, இருக்கிறவங்க வீட்டினுடைய அமைப்பை பொறுத்து அப்படியே கண்ணை மூடிட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் அந்த அரை தூக்க காலத்தில் விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் இடைப்பட்ட நிலைமை தான் தவ நிலைமைன்னு தான் சொல்கிறோம். அந்த நிலைமையில் ஆக்சுவலாகவே நம்ம பாடி இருக்கும். ஐயா
சப்போஸ் ஒரு வேளை லேட் நைட் ஒர்க் பண்ணுறவங்க 7 மணிக்கு தான் இருப்பீங்கன்னு வச்சுங்க. ஓகே, தப்பு இல்லை. 7 மணிக்கு அப்படியே உங்களுக்கு அந்த விழிப்பு நிலைக்கு நிலைக்கு கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவம் கட்டாயம் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான மற்ற சிந்தனைகள் வராது. வெளியே வந்து நியூஸ் பேப்பரை பார்த்து டீ குடித்து காஃபி சாப்பிட்டு 2 ஃபோன் பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் லைஃப் போயிடும். அதாவது நார்மல் லைஃப் போயிடும், நார்மல் லைஃப் வந்துடுறோம், டபுள் லைஃப் போயிடும். எந்திரிக்கிறதுக்கு மத்தியே வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்த நாள் செய்யக்கூடிய வேலைகளிலும் ஒரு தெளிவு கிடைக்கும். நான் பேசிகிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க, ஐயா பேசுறதுக்கு ஒரு கூட்டம் வருன்னு தான் பார்க்குறேன். நீங்கள் யாரும் அதை ஸ்ட்ரைக்காது. ஒரு கூட்டம் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஐயாவுடைய சொற்பொழிவு ஆழ்ந்த சொற்பொழிவாக இருக்கும். அதனால் நான் தொடர்ந்து ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன் நினைக்காதீங்க. ஆக அப்படி கொஞ்சம் ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வரலினாலும் பரவாயில்ல, நடத்துவோம். அப்புறம் நீங்கள் என்னதுன்னா உங்களுக்கு தெளிவு வரும். நீங்கள் அதை பற்றி பல பேராசிரியர்கள் பல சந்தர்ப்பங்களில் சொல்வார்கள். வாழ்த்தும் பயணம் இந்த மாதிரி நீங்கள்லாம் ப்ரொஃபஸர்களாக இருக்கிறதுனால கிளாஸ் எடுத்து போதும் சொல்ல. வாழ்த்தும் பயனில் என்ன இருக்குது, அகத்தாய் 1 2 சிறந்த வெறுத்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், அந்த மாதிரி இதில் எல்லாம் என்னென்ன குரல் உள்ள கோட் பண்ணுறாங்க. வள்ளுவரும் வேதாத்திரியும் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க, சொல்கிறாங்க. அகத்தாய்வில் கலந்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ஒருவேளை கலந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா மறுபடியும் ஒருக்கா வந்து மறு பயிற்சி மாதிரி போதுட்டு அப்படியே அவங்க பேசுகிறத கேட்டாவே போதும், கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு விதமான விடை கிடைக்கும். பிரச்சனைக்கு ஒரு விதமான விடை கிடைக்கும். ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, செய்தினா ஒரு ஜோக்கான செய்தி ப்ளஸ் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் சக்ஸஸ் ஆகுதுங்கிறதுக்காக அரசியல் ரீதியாக உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தியை சொல்லுகிறேன், பாருங்கள். கவியரசர் கண்ணதாசனும் கலைஞர் கருணாநிதி மிக நெருங்கிய நண்பர்கள், மிக நெருங்கிய தோழர்கள். அதாவது இதெல்லாம் 67க்கு முன்னாடி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் நமது கவியரசர் இருக்கிறார். பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் செய்கிறார். அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகவும் வன்மையாக தன்னுடைய கவித்தளத்தால் கேவலமாக பேசுகிறார். யார்? கவியரசர் கண்ணதாசன். கருணாநிதி அவரும் காலையில் மாலையில் தீக்குதிர் வரும், காலையில் முரசொலி வரும். இதில் ஒன்றுக்கொண்டு பதிலும் இது தமிழ் விளையாட்டுகளும் இருக்கும். இப்படி வர்றபோது கண்ணதாசன் மகளுக்கு திருமணம். மிக நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உயிர் தோழர்கள், ஒரே வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, மாடர்ன் தியேட்டர்ஸ் இருந்து எல்லாம் ஒன்றா வேலை பார்த்தவங்க. கண்ணதாசன் எல்லோருக்கும் பத்திரிகையை அவராக சென்று எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளருக்கெல்லாம் கொடுத்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நெடுஞ்செழியன், அண்ணாதுரை, கருணாநிதி போன்றவர்களுக்கு தனது கணக்கு பிள்ளையிட பத்திரிகை கொடுத்து ஐயா கல்யாணத்துக்கு வர சொல்லி சொன்னார். இதனுடைய உண்மையாக அதை எழுதுகிறார், வனவாசத்தில் எழுதுகிறார் கண்ணதாசனை. இதனுடைய உண்மையான நோக்கம் அவர்களை சங்கடப்படுத்த வேண்டும் என்பதுதான். கல்யாண பத்திரிகை கொடுக்கணுங்கிறத விட கொடுக்க அனுப்புகிற விதமே சங்கடப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுத்து அனுப்பினேன் என்று அவரே எழுதுகிறார் கண்ணதாசனை. உடனே பத்திரிகையை கொடுத்தோடனே அண்ணாதுரை கையில் பத்திரிகையை வாங்கிட்டு அவர் சொல்கிறார், கணக்கு பிள்ளைகிட்ட சொல்கிறார், தம்பி அவராக வந்து நேரில் கொடுத்துருந்தா நான் வந்துடுவேன், நீங்கள் கடையில் வேலை செய்கிற பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, நீங்களும் மரியாதைக்குரியவர் தான், இருந்தாலும் நான் வந்து எப்படி முதலமைச்சர் நான் எப்படி அங்கே வர முடியும் என்று அண்ணாதுரை சொல்லி விடுகிறார். வந்து அது நெடுஞ்செழியன் அப்படியே சொல்லுகிறார் அவர் சொன்ன மாதிரி. ஆனால் கருணாநிதியிடம் கொண்டு போய் பத்திரிகை கொடுக்குறேன். பத்திரிகை கொடுக்குற போது கருணாநிதியிடம் பத்திரிகை நீட்டுற போது, ஐயா நம்ம கவியரசர் கண்ணதாசனுடைய மகன் அந்த போட்டு பேரை சொல்லி பத்திரிக்கை உங்களை அவசியம் வர சொன்னார்னா அதே வழக்கமான அவருடைய அதே கணக்குள்ள தான் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்படியா, வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, கண்ணதாசனுக்கு பிஸியாக இருப்பார், அவருக்கு கல்யாண அழைப்புதெல்லாம் நிறையா கொடுத்துட்டு இருப்பார். சரி, நம்ம கழகத்தில் நீண்ட நெடு காலமாக பணியாற்றிய ஒரு அன்பர் கட்டாய கல்யாணத்துக்கு நான் வர்றேன். சரி, ஒரு கல்யாண பத்திரிகை எவ்வளோ இருக்குது அப்படிம்பார். கல்யாண பத்திரிகையை நிறைய கொண்டு வந்திருக்கு, ஒரு 50 பத்திரிகை கொடு, நான் மாவட்ட செயலாளர் வாரிய தலைவர்களாக கொடுத்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நான் அவர் அழைச்சி என்ன நான் அழைச்சேன் என்ன போடுறேன்.
பத்திரிக்கை நிறைய வாங்கிட்டு உடனே எல்லா மாவட்ட செயலாளர் மற்ற மந்திரிகை வாரிய தலைவர்களுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போலீஸ் பந்தோபஸ்தை கூப்பிட்டு போயிட்டு கட்டவாசல் கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு போலீஸ் பந்தோபஸ்து போட அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் போகலாம் அப்படி சொல்லி இதை வந்து வனவாசத்தில் கட்டவாசத்தில் எழுதுறான். யாரையும் மிகவும் கேவலப்படுத்த நினைக்கிறான் அவர். அப்பொழுது எல்லோரோடும் அங்கே ஒரு பெரிய கூட்டமும் போலீஸ் பந்தோபஸ்து ரிசர்வ் போலீஸ் வந்து இறங்கிடுச்சு. ஏன்டா இத்தனை போலீஸ் வந்துருக்குதுன்னு பார்த்தா இதுவரைக்கும் எல்லாம் மந்திரி மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வர்றாங்க. அப்புறம் வந்த பொழுது அவர்கள் வந்தாங்க. நானும் வழக்கமாக மரியாதை செய்தேன். நான் மரியாதை செய்ததை விட என் சம்மதி வீட்டார், எங்கள் வீட்டில் பொண்ணு கட்டுறவங்க ரொம்ப என்னோட இத்தனை மந்திரி வந்துட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டு மிகவும் இருந்தார்கள். அவரும் சம்மதிகள், அதை கருணாநிதி சம்மதிகள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் கட்டிப்பிடிச்சு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஆக எல்லா எங்கள் சம்மதிகள் செட்டு நாட்டுக்காரர்கள் எல்லாரும் நகரத்தார் அனைவரும் இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார்கள். மறுபடியும் கடைசியாக யாராவது முக்கியமான ஆள் இருக்காங்களா, தம்பி அண்ணன் அது கண்மணி சுப்பா அவங்க அது குறிப்பேர் இல்லை, எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து சொல்ல. தம்பி மறுபடியும் ஒரு கல்யாண காட்சி இல்லை, மறுபடியும் எங்கூட நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோட்டோ எடுக்கலாம், கல்யாணத்தில் எடுக்கணும்ல, பொட்டு மாப்பிள்ளை எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாரும் விருந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. உண்டே அவர் வந்து அவன் கண்ணதாசன் வனவாசலில் சொல்கிறான், நான் 1000 விருந்தாளிகளுக்கு விருந்தளித்ததை விட அலையா விருந்தாளியாக கருணாநிதி அவர் தான் எங்கள் சம்மதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய விருந்தாளியாக இருந்தார்கள். அன்றிலிருந்து மறுபடியும் பழையபடி ஒரு நாங்கள் நண்பர்கள் ஆகிக்கொண்டோம். அவர் அந்த கருத்து வேறுபாட்டையும் எதிர்ப்பையும் எப்பொழுதும் வைத்துக் கொள்வதில்லை. அதுதான் அவருடைய வெற்றி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் நிறைய சமாச்சாரம் வருது வைக்க, அது வேண்டாம். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சரி, அதாவது அவர் அதே மாதிரி உங்களுக்கு யார் கலைஞர் கருணாநிதியை சந்திக்க சென்றாலும் அவர் எழுத்து முதலில் கும்பிட்டு விடுவார். அவருடைய பழக்கம். அவர் முதலமைச்சரை சந்திக்க சாதாரண தோண்டன் அந்த பகுதியில் கிழக்கிழக்கு செயலாளர் போல எந்திரிச்சு கும்பிடுவார். அவர் பேரை சொல்லி பெரும்பால் வாங்க 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 அப்படிப்பார். ஒரு டீ மாஸ்டர் சோமு, அதாவது நீங்கள் பத்திரிகையில் படிச்சிங்கன்னா தெரியும், அங்கே கொண்டு போய் நிறுத்துவார். அவர் எலெக்ஷன் நிற்கிற போது மாஸ்டர் சோமு இங்கே ஒரு 10 டீ கொண்டு வா சாமி அப்படிப்பார். எல்லாத்தையும் பேர் வைத்து சொல்லுவார். அதுவே அவருடைய சிறப்பு என்று அந்த இதில் எழுதுகிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் செய்கின்ற பொழுது நாம் அதை எக்ஸலன்ஸ் எவரி ஆக்டிவிட்டிங்கிற ஒவ்வொரு செயலையும் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது போல வெற்றியினுடைய ரகசியம் அவ்வளோதான். மற்றபடி இனி கூட்டம் வருவதாக தெரியவில்லை. எனவே பேச்சாளர் அவருக்கு உண்டான தலைப்பில் பேசலாம். பேச்சாளரை பற்றி ஒரு அறிமுகம் உங்களுக்கு. பேராசிரியர் முத்துக்குமார், திருப்பூர், விசன் கல்வியில் அட்வான்ஸ் டிப்ளமோ படித்திருக்கிறார். அக்குபஞ்சர் டிப்ளமோ படித்திருக்கிறார். சித்த வைத்தியர். மனவளக்கலை பண்ணுற அன்பர்களும் சித்த வைத்தியர் ஒன்றாக இருந்தால் நோய் வேகமாக தீரும் என்பது ஒரு சித்தாந்தம். அதனால் சித்த வைத்தியர் என்று போகிற போது அவர் பண்ணுற அன்பராக இருந்தால் ரொம்ப சிறப்பு என்பது ஒரு கணக்கு. அது திருப்பூர் சாமுண்டிபுரம் மனவளக்கலை மன்றத்திலே துணை செயலாளர், அறக்கட்டளையுடைய அரங்காவலர், மனவளக்கலை துணை பேராசிரியர். 18 வருடங்களாக தன்னை மனவளக்கலையில் இணைத்து கொண்டு காவல்துறை, நீதித்துறை, ஸ்கூல், காலேஜுகளுக்கு சென்று பயிற்சிகள் நடத்துகிறார். லாக்டவுன் காலத்தில் ஜிம் இணைப்பில் இணைத்து மகரிஷியின் உடற்பயிற்சி அதிகாலை 4, அதாவது ரெகுலராக நடக்குதுங்க, ஆன்லைன் பயிற்சி 4 to 6 ரெகுலராக. அந்த காலத்தில் இந்த 2 years சரி தொடர்ந்து 1 வருட காலம் உலகம் முழுவதும் அதை டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கார். நமது மன்றத்தில் வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்து சிறந்த முறையில் சிந்தனை அளித்து வருகிறார். தற்போது ஐயா அவர்கள் நம்மை சிந்திக்க வைக்க இருக்கும் தலைப்பு மாயமில்லை மந்திரம் உண்டு. எனவே அவரையும் அவரது சொற்களை கேட்டு வந்த உங்களையும் மன்றத்தின் சார்பாக, அறக்கட்டளை சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்கோள்புடன் வாழ்த்து வரவேற்கிறேன். வாழ்கோள்புடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. இந்த தெய்வீகமான மாலை பொழுதினிலே தெய்வீகமான நிகழ்வில் தங்களை எல்லாம் இணைத்து கொண்டு வாழ்வில் மேம்படைய வந்திருக்கும் இருபால் இறை அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை கூறி, எல்லாம் வல்ல இறை அருளும் குருவருளும் நம் உள்ளும் புறமும் இருந்து இந்த நிகழ்வுகள் முழுவதும் வழிநடத்தட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க. ஐயா தன்னை எங்களை அறிமுகப்படுத்தினாங்க. ஒவ்வொரு வருடமும் வர்றேன். நிறையா எனக்கு தெரிந்த முகங்களாக இருக்கீங்க. அதனால் எனக்கு பேசுகிற கொஞ்சம் இயல்பாக தான் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி.
கூட்டம் வர வேண்டியது அவசியம் இல்லை. என்னங்க, கூட்டம் வரணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு மேல் இருந்தாலே கூட்டம்தான், ஒருத்தருக்கு மேல் இருந்தாலே கூட்டம்தான். ஐயா கூட இப்போ முன்னாடி பேசிட்டு வந்தேன், 2 பேர் பயிற்சிக்கு வந்தாங்க, அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். இன்னைக்கு கேட்கறதுக்கு, என் பேச்சை கேட்கறதுக்கு யாருக்கு தலையில் எழுதி வச்சிருக்குதோ இல்லைங்களா, தலை எழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேறு வழி இல்லை. சரிங்களா, திருப்பூர் வந்து இங்கே வந்து, ஏன்னா உள்ளூரில் வேலை போகாது என்னங்க, உள்ளூரில் வேலை போகலை, அதனால் திருப்பூருக்குள்ளே என்னை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாலும் உங்களை நம்பி நான் வந்துட்டேன், உங்களை நம்பி வந்துட்டேன். ஐயா நிறைய விஷயங்கள் வேதாத்திரி மகரிஷி தத்துவத்தை நினைச்சுக்கிட்டாங்க. ஐயா ஆரம்பிக்கையில் அந்த தவத்தை பற்றி சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் பேசல, யார் பேசினாலும் மனிதனோட இயல்பு மூளை என்ன பண்ணணும்னா அதை சார்ந்த விஷயத்தை சிந்திச்சுட்டே இருக்கும். நீங்கள் என்னை பார்த்துட்டு இருப்பீங்க, இப்போ அவர் சொன்ன கருத்துக்கும் உடனே இன்னொரு கருத்து உள்ள வந்திருக்கும். அந்த தவத்தை பற்றி ஐயா சொல்லும்போதே உங்களுக்கு வந்திருக்கும். அது மாதிரி எனக்கும் ஒன்று இருந்துச்சு. இப்போ நாம் தவம் செய்வது எதற்கு, தவம் எதுக்கு செய்யணும் சொல்லுங்க? மன அமைதிக்கு, நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு, அப்புறம் வேற மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு, அப்புறம் சரி. தவம் என்பது பழக்கங்க. தவம் என்கிறது பழக்கிறது. நம்மளை என்ன பண்ணுறது, பழக்கப்படுத்துறதுக்கு தான் தவம். எதுக்கு பழக்கப்படுத்துறதுக்கு? ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. கார் ஓட்ட போகிறோமா, கார் ஓட்ட பழக போகிறோம். பழகும்போது பக்கத்தால் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த ரெட் சிக்னல் வருது, எல்லோ சிக்னல் வருது அப்படின்னு. என்ன பண்ணுவாங்க, ரெட் வந்தால் ஓகே பழக்கப்படுத்துகிறாங்க. ரெட் வந்தால் நிறுத்தணும், எல்லோ வந்தால் பார்க்கணும், பச்சை வந்தால் போகணும், பழக்கப்படுத்துகிறாங்க. அப்புறம் உடனே நிறுத்தக்கூடாது. என்ன பண்ணணும், அப்படியே ஓரமாக போய் லெஃப்ட் சைடில் போய், இதுக்கு எனக்கு கார் ஓட்ட தெரியாது, இவ்வளோ பேசுகிறேன், எனக்கு கார் ஓட்ட தெரியாது, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன், ஏன்னா அந்த போயிட்டு வந்த அனுபவங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் பழக்கப்படுத்துகிறாங்க தானே. அப்போ பழக்கப்படுத்தினா அடுத்தது என்ன பண்ணணும்? கார் ஓட்டி பழகிட்டார், ரெட்டு வந்தால் நிற்கணும், எல்லோ வந்தால் கவனிக்கணும், பழகியாச்சு. இப்போ பழைய லைசன்ஸ் வாங்கிட்டார் ஒருத்தர், வர்றாரு, எல்லோ இருக்குது, கவனிக்கிறாரா, போயிடுறாரு? கவனிக்கணும், ஆனால் என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம் இல்லையா? ரெட்டு வந்தால் நிற்கணும், ரெட்டு வர்ற ஓரத்தில் போயிடுறது, இல்லைன்னா யாரும் இல்லை, யாருமே ரோடு கிராஸ் பண்ணல, ஆனால் ரெட்டு போட்டுது, ரோடு சும்மா தான் இருக்குது, போயிடும். இப்போ இந்த உதாரணம் உங்களுக்கு புரியுதா? எதுக்கு சொன்னேன்னு? தவம் பண்ணுறோம், இந்த கண்ணு காது மூக்கு எல்லாம் பழக்கப்படுத்துகிறோம். என்னன்னு சொல்லி தவத்தில் ஒரு நிலையாயிருச்சு, மன சம்மதியாயிருச்சு. சரி, தவத்துக்கு அப்புறம் போனோமே, கை கண்ணு காதெல்லாம் சும்மா இருக்குதா? ரெட் சிக்னல் போட்டிருக்குது, எப்படிங்க ரெட் சிக்னல் போட்டிருக்குது, எல்லோ சிக்னல் பார்க்கல, ஆனாலும் என்ன பண்ணுறதுங்க இந்த மனம் அலைப்பாயுதா இல்லையா? அதுக்கு பழக்கப்படுத்துறதுக்கு தான் இந்த பழக்கம், தவம். நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம் செய்வது தவம் அல்ல. தவத்தின் மூலமாக இந்த 5 புலன்களை ஒருநிலைப்படுத்தி அதன் புலன் வழியாக போவதாக இருக்கிற அன்றாட வாழ்க்கையில் தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க? இந்த மனசுக்கும் இந்த 5 புலனுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தவத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை தவ வாழ்க்கையாக இருக்கணும். அது அப்படியே நீங்கள் எப்படி இருக்கணும், அது நடைமுறையில் இருக்கணும். நீ எல்லாம் எதுக்குத்தான் யோகா கிளாஸ் போகிறையோ அப்படின்னு கூட யாருக்குன்னா ஒன்று இருக்கக்கூடாது, கேட்டக்கூடாது. நம்ம நடைமுறையில் ஏதாவது பேசுகிற சொல்லுவாங்கல்ல, இந்தா டெய்லியும் காலையில் 5:30 மணிக்கு போகிறேங்கிறான், வாழ்வமுடன் கிளாஸுக்கு போகிறேங்கிறான், நடத்துகிறேங்கிறான், தான் பேசுகிறான் பாரு, அவனுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? சொல்லக்கூடாது. நம்மளை யாரும் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, சொல்லக்கூடாது. அது சொல்லிய வண்ணம் நாம் அந்த செயலில் இருக்கோம் இல்லையா? அதுக்கு தான் தவம். தவம் செய்வது மிக சிறப்பு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாந்தி பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? மிக அற்புதமான ஒரு சாந்தி யோகம். அதுக்கு பேர் என்னங்க? சாந்தி யோகம். யாருக்குமே கிடைக்காது, நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம சிந்தனைக்கு வருவோம். மாயம் இல்லை, மந்திரம் இல்லையா? உண்டு இல்லையா? எல்லாரும் மந்திரம் இல்லைன்னு தானே சொல்லியிருக்காங்க. மாயம் இல்லை, மந்திரம் இல்லைன்னு கூட இப்போ ஏதோ ஒரு பாட்டெல்லாம் வந்துச்சு, அந்த காலத்தில் சொன்னாங்க. சரி, மாயம் இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்கிட்டு அப்போ நம்ம மந்திரத்துக்கு போவோம்.
மாயம் இல்லைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, மாயமா மறைந்திருக்கு. என்னங்க? மறைந்திருக்கு. உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கும். இப்போ நான் அப்படியே ஏதோ ஒரு பாட்டு ஒரு ஞாபகத்தில் போறேன், அந்த பாட்டை யாரோ எதிர்த்தால பாடிட்டு வரலாம், அல்லது அந்த பாட்டு எங்கோ ஒரு பக்கம் பாடிட்டு இருக்கலாம். நான் நினைப்பதும் நீங்கள் நினைப்பதும் ஒரே மாதிரி இருக்கலாம். இதுதான் மாயம் சொல்றது. எனக்குள்ளே இருக்கு, மறைஞ்சிருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியல. என்ன பண்ணுங்க? கண்ணுக்கு தெரியல, ஆனா இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நான் நினைச்ச உடனே அவரும் பாடுறாரு, அந்த பாட்டு கேட்குது. அப்ப என்னுடைய அலைகள் மாயமாக மறைந்து, இறைவனுடைய அருள் எப்படி மறைந்து இருப்பது போல எல்லாத்துக்குள்ளும் மறைந்திருக்கு. அதுக்காக மாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாயையா தெரியுது. அந்த காலத்துல வழிமுறைகள் கொண்டு வந்த மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்காக, மனிதனை சீர்படுத்துவதற்காக நிறைய விஷயங்களை முன்னோர்கள் வழிவகுத்தது தான். இந்த மாயம், மந்திரம், மந்திரம், எந்திரம், தந்திரம், இது எல்லாமே அப்படித்தான் கொண்டு வந்தாங்க. அதனால் அதிர்வு அலைகள்னு சொல்லுவாங்க. அதிர்வு அலைகள் என்ன ஃப்ரீக்வன்சியில் நம்மளுக்குள்ள என்ன அலைகள் உருவாகுது, அதோடைய அதிர்வு எப்படியோ அதை பொறுத்து தான் பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, சற்சங்கங்கள் நடத்தினாங்க, பக்தி வழிபாடு மூலமாக இதை கொண்டு போய் சேர்த்துனாங்க. எப்படியாவது இந்த மனித சமுதாயம் நல்வழிப்படும். மகரிஷியோட நோக்கம் என்னங்க? உலக சமாதானம், உலகம் அமைதி பெறும். அப்ப அவருடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய நோக்கம் அதானே. நம்மளுடைய நோக்கமும் அதுதான். அவருடைய நோக்கம் அதுனா நம்மளுடைய நோக்கம். அப்போ உலகம் அமைதி பெறணும். அப்ப மகரிஷி எடுத்த விஷயம் தனி மனித அமைதி. இதைத்தான் அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தனி மனிதனுக்கு அமைதியா வேணும்னா அவங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம தியானம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, தியானம் கற்றுக்கிட்டோம். சில பேருக்கு தியானம் வரல, என்னால் தியானம் பண்ண உட்கார முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது என்ன சொன்னாங்க, ஒரு ஸ்லோகம், ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க, இந்த மாதிரி இது சொன்னாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், மந்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய இருக்கு. என்னென்ன மந்திரங்கள்லாம் இருக்குங்க? கொஞ்சம் எல்லாரும் பேசணும். எடுத்தது காயத்ரி மந்திரம் தான் இருக்கு. யாருங்க அந்த காயத்ரி? வந்திருக்காங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச காயத்ரி ஒரே காயத்ரி எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. பல்லடத்தில் ஒரு காயத்ரி இருக்காங்க, நல்லா பாடுவாங்க, வேதாத்திரிய கீதங்கள் பாடுவாங்க. சரி, காயத்ரி மந்திரம். அப்புறங்க வாழ்க வையம் வாழ்வரும், சூப்பராக சொன்னாங்க பாருங்க, அது ஒரு மந்திரம். அப்புறம் வேற என்னங்க? இல்லையா? தெரியலையா? நீங்கள் எது பேசினாலும் மந்திரம் தான், நீங்கள் எது சொன்னாலும் மந்திரம் தான். சரவண பவன் சொல்கிறாங்க, முருகனை போய் பதிவிட்டேன்னு சொல்கிறாங்க, சரவண பவன் சொல்கிறாங்க. ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அரோகரான்னு சொல்கிறாங்க, சில பேர் கோவிந்தான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இது எல்லாமே ஒரு சொல்லுடைய மந்திரமாக ஏற்படுது. ஆனால் ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ திருப்பதிக்கு போகிறோம், ஒரு உதாரணத்துக்கு, கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு இறைவனை வழிபடுறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் அதை நாம் வச்சுக்கோங்க, ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன். இப்போ ஏதோ ஒரு தொழில் செய்கிற இடத்துல, வீட்லேயோ ஒரு இடத்துல டக்குன்னு போட்டு உடச்சிட்டோம், கோவிந்தா கோவிந்தா என்ன சொல்கிறோம்? கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிறான். இப்போ அங்கே சொன்ன கோவிந்தா என்ன, இங்கே சொன்ன கோவிந்தா என்ன வித்தியாசம்? அதே கோவிந்தா அங்கே சொல்லும்போது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறான். இங்கே வந்து ஏதாவது போட்டுச்சுன்னா ஓ காசை வாங்கிட்டு போயிட்டாடா, அவ்வளோதானா கோவிந்தாவா? ஆனால் அந்த உச்சரிப்பு பாருங்க, ஏன் அதோடைய பொருள் மாறுது பாருங்க. இறைவனுடைய வழிபாடு. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, இது எதுக்காக சொன்ன, இதுதான் சூக்குமம். மந்திரத்திலோட சூக்கம் என்னன்னா, அந்த எழுத்துக்களுக்கு அர்த்தம் இல்லை, எழுத்துக்களுக்கு அர்த்தம் இல்லை, அலை இயக்கம் தான் இருக்கு. அந்த எழுத்துக்களுக்கு என்னங்க, அந்த உச்சரிப்புக்கு அலை இயக்கம் தான். நீங்க எதன் பொருள்பட சொல்றீங்களோ, இப்போ முருகனை அரோகராங்கிறாங்க, சில பேர் சொன்னா அவ்வளோதானா அரோகரா போச்சு போ சொல்றாங்க இல்லையா? அப்போ அரோகரா, அப்போ நான் இறைவனை தானே கோவிந்தான்னு சொல்றேன். அப்போ இங்கேயும் இறைவனை தான் நம்ம அப்போ அங்கே மட்டும் நெகட்டிவா எடுத்துக்கிறோமே. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த எழுத்துக்களுக்கு ஒரு அலை இயக்கம் இருக்குது. ஏன்னா முதன்னு நம்ம வாய் அசைக்கும் போது, அந்த எழுத்துக்கள் தோன்றிய போது, அந்த மந்திரங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த எழுத்துடைய அலை எவ்வளவு நீளம் வருது, இந்த காற்றுல பட்டு அதோடைய அலை இயக்கம் எப்படி செயல்படுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு தான் அந்த காலத்துல ஞானிகள் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. இருக்குலயே கொடுத்து வச்சவங்க யாருங்கன்னா நாம தான். ஏன்னா தமிழ் எழுத்துக்கள் அத்தனையும் மந்திரம், தமிழ் எழுத்துக்கள் அத்தனையும் மந்திரம், ஒவ்வொரு எழுத்தும் மந்திரம். நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு கிடைச்சிருக்கு. மற்ற
மற்ற மொழிகள் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்கு. உயிரெழுத்துக்கள் எத்தனைங்க? மெய் எழுத்துக்கள் 18. இப்போ உயிர் எழுத்துக்கள் என்ன சொல்றாங்கன்னா 5 சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் தெரிஞ்சுக்கலாம். 5 எழுத்து தெரியுமா உங்களுக்கு? உயிர் எழுத்துல ஆ, இ, உ, ஏ, ஓ. இதுதான் மெயின் உயிர் எழுத்துக்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த 5 எழுத்துக்களை வச்சு தான் இந்த நமச்சிவாயம், சிவாய நம, வயம நிசிவி அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா? இதனுடைய உயிர் எழுத்து கலந்துதான் அதுல வரும். அந்த 5 எழுத்து வச்சு தான் என்ன பண்ணாங்கன்னா சில வடிவங்களை, சில ஒளி சவுண்ட்ல மந்திரங்களை எழுத்துக்கள் மூலமாக சொன்னாங்க. மெய் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துதா 18 இல்லைங்களா? இப்ப இந்த உயிர் எழுத்து என்னங்கிறாங்கன்னா ஆண் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஆண். இந்த உயிர் எழுத்துக்கள் யாருங்க? ஆண். மெய் எழுத்துக்கள் எல்லாம் யாருங்க? அது எப்படிங்க மெய் எழுத்துக்கள்லாம் பெண் எப்படிங்க சொல்றீங்க? பொட்டு வச்சிருக்கல, என்ன வச்சிருக்க? பொட்டு வச்சிருக்கல, அப்ப பெண் எழுத்து தானே. இப்ப பாருங்க, உயிர் எழுத்து ஆண், மெய் எழுத்து பெண். அப்ப உயிர் யாரு? பெண்ணுக்கு யாரு உயிர் கொடுக்குறா? ஆண். இப்ப மெய் அப்படின்னாலே உடல், மெய் என்றால் உடல். அப்ப உடலுக்கு யார் உயிர் கொடுக்குறான்? ஒரு பெண்ணுக்கு ஆண் உயிர் கொடுக்குறான். அப்போ உயிர் மெய் எழுத்தாக வரும். அதான் அதுலயே இந்த எழுத்துலயே பாருங்க, அம்மானாலே ஆ என்ற உயிர் எழுத்து, இம் என்ற மெய் எழுத்து, அதுக்கப்புறம் உயிர் மெய் எழுத்து. அப்பாவுக்கு அப்படித்தான் வரும், அம்மாவுக்கு அப்படித்தான் வரும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கள்ல அப்படி இருக்கு. அந்த காலத்துல அப்படித்தான் வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ மந்திரங்கள்ல நிறைய எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்துல எதுக்காக வடிவமைச்சாங்க அப்படின்னா, சில பேர்த்தினால சில தியான முறைகளையோ மனதை அமைதிப்படுத்துறக்கோ முடியாத காரணங்கள்லாம் இருந்துச்சு. ஒருத்தர் போய் ஒரு சித்தர் கிட்ட போய் கேட்குறாரு. நல்ல வசதி வாய்ப்பா இருக்காரு. அவர் போய் சொல்றாரு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு நேரமே பத்துறதில்லை, இருந்தாலும் என் மனம் அமைதி கிடைக்கவே மாட்டேங்குது, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்றாரு, சரி நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன், அது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒரு 108 முறை நீ சொல்லணும் அப்படிங்கிறாரு. இது பாருங்க, 1 மணி நேரம்லாம் நான்லாம் அந்த அளவுக்குலாம் டைம் கிடைக்காது. 17 பக்கம் என் கம்பெனி இருக்கு, போறதுக்கு வரக்க எனக்கு சரியா போயிடும். சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. சிம்பிளாக சொல்றதா? சிம்பிளாக சொல்லணும்னா சரி, உங்கள் வீட்டுக்கு நீ பெட்ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிருக்காரு. கொஞ்சம் ஒரு 10 மீட்டர் தாங்க, அவ்வளோதான் இருக்கணும். சரி, அந்த கேப்பில் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அந்த கேப்பில் ஒரு மந்திரம் சொல்கிறேன், நீ அந்த மந்திரத்தை அப்போ மட்டும் சொல்லு, உனக்கு நேரம் இல்லைங்கிறீல்ல அப்படின்னு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறார். இவர் என்னன்றாரு, பாத்ரூம் போகிறார், சொல்கிறார். அப்புறம் சொல்லி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, சரி குளிக்கும் போது ஒரு தடவை போகிறார், சொல்லிட்டு இருக்கார். இப்போ என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நேரமும் அது என்ன பண்ணுறாரு, சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டே இருக்கார். சொல்லி பார்த்துட்டே இருக்காரு, வேலைக்கு போறாரு, எல்லா பக்கம் போறாரு, எல்லா பக்கம் சொல்லிட்டே இருக்காரு. அப்ப சொல்லும்போது அவருக்கு ஒரு மாற்றம் தெரியுது. அப்ப தெரியும் போது அவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க சொன்ன கொடுத்த மொத்தம் அற்புதமா வேலை செய்யுதுங்க. என்ன பண்றதுங்க? அற்புதமா வேலை செய்யுது. நான் இப்ப நல்லா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கேன், என்னால எல்லா தொழிலையும் பார்க்க முடியுது, உங்களுக்கு உண்மையாலுமே நன்றி. அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்னங்கன்னு கேட்கிறாரு. அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் எல்லாம் ஒண்ணு இல்லப்பா, என் வாயில தான் வந்துச்சு, என் வாயில வந்து அப்போதைக்கு எனக்கு வந்துச்சு, அதனால உங்களோட சொன்னேன். ஆனா நீ அந்த சொன்னதுக்கு அர்த்தம் இல்லைதான். ஆனா உன்னுடைய நோக்கம் என்ன? நீ அமைதியா இருக்கணும், இந்த பிசினஸ் நல்லா பார்க்கணும், ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்ச பார்த்தியா, அந்த எண்ணத்திற்கு கிடைத்த வெற்றி தான். இப்ப அந்த மந்திரத்திற்கு அர்த்தம் எல்லாம் இல்லை. இது மாதிரி தான் மந்திரங்களை படைக்கும் போது அர்த்தத்தோட படைக்கல, ஆனா அந்த ஒளி அலைகளுக்கு ஒரு மந்திரம், அதாவது வந்து அதுக்கு ஒரு அதிர்வலை இருக்கு. அந்த அதிர்வலை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அது எது வேணுமோ கூட்டிட்டு வந்துடும். இப்ப ஒரு இறைவனை சொல்லி நான் அந்த நாமத்தை சொல்றேன்னா இறைவனுக்கு பவர் இல்லை, அந்த இறைவனையே கூட்டிட்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த எழுத்துக்களுக்கு இருக்கு. இப்போ நமசிவாயன்னு சொன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குங்கிறாங்க. நீங்க நமசிவாயன்னு சொன்னா இறைவனை உணர்வதற்குண்டான மந்திரம். வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்காரு இந்த கருத்தை, வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்காரு. நீங்க நமச்சிவாயம்னு சொன்னா இறைவனை நீங்க வணங்கிட்டே இருக்கணும், இறை உணர்வு பெறணும்னா அந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லைனால பொருளாதாரத்துல மேன்மை அடையணும் அப்படின்னு நீங்க நினைச்சா என்ன சொல்லலாம்? சிவாய நம. என்ன சொல்லாங்க? சிவாய நமன்னு சொன்னா பொருளாதாரத்துல மேன்மை அடையலாம். வயம அப்படின்னு ஒன்று சொல்ல, வய நமசி அப்படின்னு சொன்னா ஒரு பய உணர்வு இருக்கு, ஒரு எதிரிகள் இருக்காங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு பய உணர்வு, ஏதாவது ஒரு வேலை செஞ்சா ஒரு யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த எழுத்துக்களை சொன்ன பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்ப நாம சில பேர் சொல்லுவாங்க
எதுக்கு சொல்கிறேனே தெரியாது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சிவாய நம. ஆனால் அதில் தெரிஞ்சவங்க, உட்பொருளை தெரிஞ்சவங்க தான் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக சொல்லி எதற்கு தேவையோ அந்த மந்திரத்தை பயன்படுத்தும். எல்லாரும் பயன்படுத்த முடியுமானா முடியாது. யாரெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அவங்களால தான் பயன்படுத்த முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும். ஏங்க, இது எல்லாமே மனதை ஒரு நிலைப்படுத்தி, நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த மந்திரம் எப்போ சொல்லணும், மனதை ஒருமை, அதை நீங்கள் மந்திரம் சொல்லவே ஒரு நிலைக்கு போயிடுவீங்க. அப்போ அந்த மந்திரங்கள் சொல்லும்போது, இப்போ நான் நமச்சிவாயன்னு சொன்னால் அதுக்கு என்ன பலனோ அது எனக்கு கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னால் அதுக்கு என்ன பலனோ அதுக்கு, அது மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் போய் ஒரு சித்தர்கிட்ட சொல்கிறார், எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு, எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு, முன்னையெல்லாம் என்னால் எல்லாம் ஓடி எல்லாம் உழைக்க முடியாது, எனக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும், ஜாலியாக இருக்கும், நான் அதுக்கு ஏதாவது வழியை சொல்லுங்கள். நீ போய் ஒன்றும் பண்ணாத, உனக்கு எல்லாமே கிடைக்கும், போய் சிவா சிவான்னு சொல்லிட்டு இரு. என்னது சிவா சிவான்னு சொல்லு, உனக்கு எல்லாம் கிடைச்சிடணும். சோறு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன கிடைக்குங்க, சோறு கிடைக்குமாண்ணா? உனக்கு சோறே ஊட்டியே விடுவாங்கடா, சிவா சிவான்னு சொல்லு, சோறு உனக்கு ஊட்டியே விடுவாங்க போ அப்படின்ட்டார். இவன் என்ன பண்ணியிருக்கான், இவர் சொன்னது உண்மையா இல்லையான்னு செக் பண்ணன்ட்டு என்ன பண்ணியிருக்கான், சிவ சிவன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் எல்லா மக்கள் இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, கடவுள் ஊட்டி விடுவான்னு சொல்லியிருக்காருல்ல, காட்டுக்குள்ளே போயிடுவோம். எப்படி பண்ணிடுவோம், காட்டுக்குள்ளே போயிடுவோம். அங்கே நமக்கு யார் ஊட்டி விடுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு போய் காட்டுக்குள்ளே போய் சிவ 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 சிவான்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்ல என்ன பண்ணியிருக்கான், அப்பவும் கீழே உட்காந்து சொல்கிறத விட மரத்து மேலே உட்காந்து சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், மரத்து மேலே போய் உட்காந்து சொல்லுவோன்ட்டு மரத்து மேலே போய் உட்காந்து சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கட்டிச்சோறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கட்டிச்சோறு சாப்பிட்ருக்கீங்க? மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நானும் சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மாயி செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு காட்டன் துணியில் வேஷ்டி, மல்லு வேஷ்டின்னு ஒரு வேஷ்டி இருக்கும், புளி சாப்பாடை கட்டி இல்லைங்களா, 2-3 நாளால ஒன்றா, ரொம்ப கிரேட் உண்மையிலே. அதில் சாப்பிட்டவங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த வழியாக கட்டிச்சோறு கட்டிட்டு ஒரு 6-7 மூட்டை தூக்கிட்டு அந்த வழிபோக்கர்கள் அந்த இறைவனை வழிபாட்டுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது என்ன பண்ணுறாங்க, களைப்பில் அந்த மரத்துக்கு கீழே, இவன் மேலே உட்காந்துருக்கான் பாருங்க, அந்த மரத்துக்கு கீழே வச்சுட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, போய் கை கால் மூச்சு கழுவிட்டு வருவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. இவன் சொல்லலாம், சொன்ன மாதிரி சாப்பாடு வந்துருச்சு, நம்ம கீழே போய் சாப்பிட்ருவோம் அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான் மனசுக்குள்ள, அவர் ஊட்டி விடுன்னு தானே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, ஊட்டி விடுன்னு சொல்லியிருக்காருல்ல, நம்ம இங்கேயே உட்காந்துருக்கோம், சிவ சிவா சிவசோனா முதல். அப்போ என்ன ஆகி போச்சு, அந்த வழியாக திருடர்கள் வர்றாங்க. என்ன வராங்க, திருடர்கள் வராங்க. இவங்க பெரிய அந்த ஆயுதங்களோட வர்றதை பார்த்துட்டு அந்த வந்தவங்க பயந்துட்டு ஓடிட்டான், பயந்துருந்தவங்க போயிட்டான். இப்போ இவங்க வந்தவன் என்ன பார்க்குறான், எல்லாம் அந்த பொண்ணு நகையெல்லாம் வச்சுக்கிட்டு, எல்லாம் உட்காருங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி, இதில் விஷங்கெல்லாம் வச்சுருந்தா யாரோ கொண்டு வந்து வச்சுட்டு நம்மகிட்ட இருக்கிறதுல ஏதோ நம்ம வருவேன்னு தெரிஞ்சு இந்த நகை தூக்கிட்டு போறதுக்காக வச்சுட்டு போயிருக்காண்டா, யாரும் சாப்பிட்றாது. என்ன பண்ணுறீங்க, யாரும் சாப்பிட்டாது. இதை கொண்டு வந்து வச்சவங்க எவனோ ஒருத்தனாவது இங்கே இருப்பான், போய் பிடிச்சிட்டு வாங்கடா அவனை அப்படின்னு இருக்கான். அவனை போய் பிடிச்சிட்டு வாங்கங்கிறான். தோழை பார்க்குறாங்க, ஒருத்தர் 5 வெட்டு போயிட்டான், ஒருத்தர் மட்டும் கீழே உட்காந்துருக்கான், எல்லாம் போயிருக்கான். ஒருத்தர் உட்காந்து அப்படின்னு மேலே பார்க்குறான், மேலே ஒருத்தர் சிவசிவா சிவசிவனா உட்காந்துருக்கான். எல்லாம் இங்கே வாங்க, வச்சவன் இங்கே தாண்டா இருக்கான், வச்சவன் இங்கே தாண்டா இருக்கான், கூப்பிட்றா அவனை அப்படின்னா. என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே இறங்கி வா அப்படின்னு, சிவசிவா சிவசிவா அப்படின்னு இருக்கான். என்னடா சிவசிவான, போய் அவனை அழகா தூக்கிட்டு வாங்கடா. என்ன பண்ணுங்க, அழகா தூக்கிட்டு வாங்க அப்படின்னு தூக்கிட்டு வந்துருக்கேன். இதில் என்ன விஷம் வச்சிருக்கியா, என்ன வச்சிருக்கேன், சிவசிவா சிவசிவா. கையங்கால பிடிங்கடா. என்ன பண்ணுங்க, கையங்கால பிடிங்கடா, ஊட்டி விடுங்க அவனுக்கு. என்ன பண்ண சொன்னாங்க, ஊட்டி விடும். அப்போ சொன்னா, நான் சிவசிவா சிவசிவா ஒருத்தர் தான் ஊட்டி விடுவான்னு நினைச்சேன். இப்படி 10 மூட்டை சாப்பாடையும் கொண்டு வச்சுக்கிட்டு 10 பேர் கையை காலை பிடிச்சி ஊட்டி விடுறானே, சிவசிவா சிவசிவா. இது கதையாக இருந்தாலும் அது நடைபெறும் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறான், கிடைக்கிற வரைக்கும். எப்படிங்க, கிடைக்கிற வரைக்கும். வேதாத்திரி மகரிஷியோட தத்துவங்களும் அதுதான். சென்னையில் கணேசன் ஐயான்னு ஒரு பேராசிரியர் இருக்கார், அவர்கிட்ட பேசிட்டு அவர் சொன்னதை உங்களுக்கு வேதாத்திரி மகரிஷி சொன்னதான் சொன்னார். இந்த மனவளக்கலையில நீங்க வந்துட்டீங்க, பயிற்சி எடுத்தா நல்லா போயிடும் அப்படின்னு சொன்னா, பயிற்சி எடுத்தா நல்லா போயிருவானா, நல்லா போற வரைக்கும் பயிற்சி, நல்லா போற வரைக்கும் பயிற்சி. தவம் வரலையா, தவம் நல்லா கிடைக்கிற வரைக்கும், கிடைக்கிற வரைக்கும் சரி, அதுதான் வெற்றி. நான் வந்தேன், பயிற்சிக்கு வந்தேன், என்னங்க போனேன், மகரிஷி ஒன்று சொல்லிட்டாருல்ல, அப்ப அது உண்மையா தானே இருக்கும். அப்ப இந்த தத்துவங்களை அவர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா என்ன பண்ணணுங்க, கிடைக்கிற வரைக்கும். எப்படி ஒரு வைராக்கியமா
இருந்தானா அது மாதிரி. அப்ப நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய மகா மந்திரம் சொல்லணும். நம்மளுக்கு கிடைச்ச மகிழ்ச்சியோட தத்துவங்கள் ஒவ்வொன்றும் மந்திரம். நான் விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு. எல்லாமே என்னங்க? மந்திரம் தான். இந்த வாழ்க வளமுடன் மட்டும் மந்திரம் இல்லை, அவரோட தத்துவங்கள் அனைத்துமே மந்திரங்கள் தான். அவர் சொன்ன மந்திரங்கள் நமக்கு நல்லா பலன் கிடைக்கும். மற்றவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, பயிற்சி எடுத்து தவம் செய்தவர்களுக்கு நல்லா கிடைக்கும். ஒரு ராஜாவும் மந்திரியும் பேசிட்டு இருக்காங்க. மந்திரி சொல்றாரு, நான் வந்து ரொம்ப தவமெல்லாம் பண்ணியிருக்கேன், மந்திர யாகமெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஆலோசனை கேட்டு தான் அந்த அரசவையே முடிவு பண்ணது. அரசரே முடிவு பண்ணார். இருந்தாலும் அரசருக்கு கொஞ்சம் ஒரு ஆசை, நாமளும் மந்திரி மாதிரி ஒரு மந்திர யாகம் பண்ணி நாமளும் நிறைய மந்திரங்களை கற்றுக்குவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஏப்பா எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கணும். ராஜா, உங்கள் வேலை அரசாங்கம், உங்களுக்கு தான் நான் இருக்கேன்ல, சொல்கிறேன்ல, அது எப்படிப்பா நீ மட்டும் கற்றுக்கிட்டா போதுமா, நான் கற்றுக்க வேண்டாமா? இல்லை, நான் சில மந்திரங்கள்லாம் நான் சொன்னால் தான் பழிக்கும், சிலது நீங்கள் சொன்னால் பழிக்கும், அப்படி உங்களுக்கு சிலதெல்லாம் உங்களுக்கு பழிக்காது, சிலதெல்லாம் பழிக்குன்னு சொல்ல, அது எப்படி அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ரொம்ப முட்டிக்கிட்டான். இப்போ மந்திரி என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற காவலர்களை கூப்பிட்டு, காவலர்களை உடனே இவரை கைது செய்யுங்கன்ட்டார். யாரையா? ராஜா. ராஜா கோபம் வந்துருச்சு. என்னையுமே கைது செய்ய சொல்றேன், காவலர்களை உடனே இவரை கைது செய்யுங்கன்னாங்க. என்ன பண்ணிட்டாங்க, மந்திரி கைது செஞ்சுட்டாங்க. உடனே மந்திரி சிரிச்சாராம். ஏப்பா சிரிக்கிறேன், பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பழிச்சுதா, நான் சொன்னேன் பழிச்சுதா, கைது செய்யுங்கன்னு சொன்னேன், யார் பண்ணல, ஆனால் நீங்கள் சொன்னால் பழிச்சுதான் இல்லையா? அது மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் பழிக்குமா? அது ஒவ்வொருத்தருக்கும் சில பழிக்கும். அவங்க எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் மனவளக்கலையில் வேதாத்ரி மகர்ஷியுடைய தத்துவங்களை நீங்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், பிரபஞ்சத்தோடு இணைந்து இருக்கணும். அதுக்கு தான் தவம். எப்பொழுதும் எந்த நிலையில் இருக்கணுங்க? பிரபஞ்ச நிலையில் இருக்கும். இந்த நமச்சிவாயன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதுவே மகரிஷிய பயிற்சியில் கொடுத்துருக்காரு. அது காத்தல் அழித்தல் நல்லா சொல்றாங்க இல்லைங்களா, அது ஒவ்வொன்றும் நம்மளுடைய சக்கரங்கள்ல இருக்குங்கிறார். மண்மயம் சொல்றோமா, நீர்மயம் சொல்றோமா, நெருப்புமயம் சொல்ற, இது எல்லாமே அந்த நமச்சிவாயோட எழுத்துக்கள் தான். அதுக்கு தான் நம்மளுக்கு 9 மயம் தவம் கொடுத்தாரு. நீ மந்திரம்லாம் சொல்ல வேண்டியதில்லை, நீ என்ன பண்ணலாம், 9 மயம் தவம் பண்ணாலே அந்த மந்திரத்துக்கு சொன்னதுக்கு உண்டான ஈக்குவல் பவர் இருக்குன்னு மகரிஷி பயிற்சியிலேயே கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஏன்னா அந்த ஒவ்வொன்றும் காத்தல் அழித்தல் படைத்தல் இது எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. நம்ம உடம்புல சூழ சரீரம், அப்புறம் சூக்கும சரீரம், அப்புறம் என்னங்க பிரணவ சரீரம். புரியுதுங்களா? அப்ப இந்த நீங்க ஒவ்வொரு தவத்திலையும் நீங்க எந்த மாதிரி எண்ணங்களை சிந்திக்கிறீங்க, எந்த மாதிரி செயல்களை செய்யறீங்க, எந்த மாதிரி சொல்றீங்களோ இது எல்லாமே இங்கேயும் பதியும், சூக்குமத்திலையும் பதியும். இதில் பாருங்க, அதுலயே பாருங்க, காத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல். இப்போ நாம் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமா இல்லையா? அதிகமாக எந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம்? அதிகமாக எந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்க? படைத்தல் செய்யறோமா, காத்தல் பண்ணிட்டு இருக்கிறோமா, அழித்தல் செஞ்சுட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க. அழிக்கிறதா ஜாஸ்தியா இருக்கு இல்லைங்களா? நம்முடைய உயிர் துகள்கள் நிறைய விரயமாயிட்டு இருக்கு இல்லையா? எது செய்தாலும் அது உயிர் துகள்கள் நிறைய இருக்கு. ஏன்னா கடவுளே ஆனாலும் இறைவனே ஆனாலும் அது தன் வேலை காட்டும். இறைவனுக்கே அப்படித்தான். இறைவனுக்கு என்னங்க, நேரம் வந்தாலும் அது இறைவனாக இருந்தாலுமே அவருக்கு அப்படித்தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்ற கேட்டு. இந்திராணின்னு ஒரு அம்மா இருக்காங்க. யாருன்னா இந்திரனோட வீட்டுக்காரம்மா. யாருங்க? இந்திரனோட வீட்டுக்காரம். அவங்க ஒரு கிளி வளர்த்துறாங்க. கிளி வளர்த்தி அது கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டுருச்சு, இறக்கும் தருவாய்க்கு வந்துருச்சு. ஓ இந்திரன் கேட்டங்க, நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே, கொஞ்சம் அந்த கிளியை கொஞ்சம் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்து. இது வரைக்கும் வாழ்க்கையில் எப்பவுமே பெண்கள் எப்படி கேட்பாங்க, வாழ்க்கையில் நான் என்னைக்காவது உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கேன், வாய் விட்டு கேட்டிருக்கேனா? அது மாதிரி முதன்னு ஒரு தடவை உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி, அவரும் வாழ்க்கையில் நீ இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்டதில்லை, நானும் உனக்கு இது வரைக்கும் செஞ்சதில்லை. உண்மையா இல்லையா? நானும் உனக்கு செஞ்சதில்லை. சரி, முதல்ல கேட்டேன், என்ன இந்த கிளியை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க, இந்த கிளியை. அடடா, அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, இதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, யாரு படைச்சவன் இருக்கான்ல, அவங்க போய் பிரம்மாட்ட போய் கேட்பேன். போகிறாங்க, இது மாதிரி அப்படின்னு. எப்பா என் படைக்கிறதோட என் வேலை முடிஞ்சதப்பா, படைக்கிறதோட கல்யாணம் வச்சு கொடுத்ததோட என் வேலை முடிஞ்சதப்பா. யாரு? அப்பா சொல்லிட்டாரு, மாமனார் சொல்லிட்டாரு. அது மாதிரி என்னோட படைச்சதோட என் வேலை முடிஞ்சது. சரி, அப்போ என்ன பண்ணலான்னு, அது காக்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறார், விஷ்ணு, அவர்கிட்ட போகலான்னு. கொஞ்சம் நீங்களும் வந்தீங்கன்னா பரவாயில்ல. யாரு? பிரம்மன். கொஞ்சம் ரெக்கமெண்டேஷனுக்கு வாங்க, ஒரு 2 பேர் சேர்ந்து போனால் தானே கிடைக்கணும். அவர் போறாரு, ஏப்பா நான் அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சாச்சு,
அது சிவன் தான் அவரோட, அதுதான் வேலை. அவரோட வேலை என்னங்க? அது அவரோட வேலைப்பா. அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க எல்லாரும் போவோம். யாருக்காக போகிறாங்க? அந்த ஒரு கிளிக்காக இந்திராணி அம்மா ஆசைப்பட்டுருச்சுன்ட்டு இப்படித்தான் நிறைய கணவன் ஆண்கள்மார்கள் இப்படித்தான் ஆசைப்பட்டுட்டாங்கன்னு எங்கெங்கயோ போய் அலைஞ்சு கிளைஞ்சு வர்ற ஆளுகள் இருக்காங்களா இல்லையா? கடவுளையே சும்மா விட்டு வைக்கல, நாமெல்லாம் மாத்திரம் இல்லையா? அப்புறம் போகிறாங்க. போய் சிவனர் கேட்டால் அவர் சொல்லிட்டார், ஏப்பா எனக்கு ஓவர்லோடு வேலை, நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டிபார்ட்மெண்ட்டை பிரித்து கொடுத்துட்டேன். யார்கிட்ட கொடுத்துட்டேன்? எமன்கிட்ட கொடுத்துட்டேன், என் கையிலையும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார். என்னடா வம்பா போச்சு இப்படி நீட்டுட்டே போகுதுன்ட்டு, சரி அப்போ நீங்கள் சொன்னா தான் ஏமான்னு கேட்பேன், நாங்கள் சொன்னதை விட நீங்கள் தான் வேலைக்கு வச்சுருக்கீங்க, வாங்க போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி காப்பாற்றணுப்பாண்ணா, இங்கே பாருங்கள், ஒவ்வொரு உயிரும் படைக்கும் போதும் நாங்கள் எழுதி வச்சிரும், எழுதி ஒரு பொட்டியில் வச்சிரும், அதன் விதி பிரகாரம் தான் நடக்கும். வேணா ஒன்று பண்ணலாம், அந்த பொட்டியை திறந்து அந்த எழுதுனது என்னென்னு பார்த்துட்டு மாற்றி எழுதி வச்சுட்டா ஓகே அப்படின்னாங்க. அப்படியா, சரி வா போய் எழுதும். ஆனால் ஒன்று, அந்த ஓலை கீழே விழுந்து அந்த கிளி செத்து போயிடும். அந்த ஓலையில் எழுதி வச்சிருக்கோம்ல, அந்த ஓலை எடுக்கலி கீழே வந்துச்சுன்னா அந்த கிளி செத்து போயிடும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லைண்ணே. எல்லாரும் பாருங்க, போனதெல்லாம் யாருங்க? எல்லாம் பெரிய ஆளுங்க. போய் திறந்துருக்காங்க. திறந்தது காற்று என்ன ஆகும்? உள்ள போனது இத்தனை நாள் அடைச்சி வச்ச டோப்புன்னு கீழே வந்துருச்சு. கீழே என்ன ஆச்சு? செத்து போச்சு. அச்சோ போச்சா, இத்தனை பேரும் வந்து கிளி செத்து போச்சு. சரி அந்த பேப்பரில் என்னதான் எழுதி இதாச்சு கோலையில், அதையாவது எடியா படியானு. பிரம்மன், விஷ்ணு, சிவன், இந்திராணி இவங்க எல்லாம் எப்பொழுது இங்கே வந்து இதை திறக்கிறார்களோ அப்பொழுது இந்த கிளி செத்து போயிடும். என்ன எழுதி வச்சிருக்குங்க? இவங்க எல்லாம் எப்ப வந்து திறக்கிறாங்களோ அப்ப இந்த கிளி என்ன பண்ணிடும்? பேசாம கம்முன்னு இருந்திருக்கலாமா? பாருங்க, இது ஒரு மந்திரம். இது கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ ஒரு பள்ளி சிஸ்டம் பார்த்தீங்களா, 51 எழுத்துக்கள்லாம் இதுவும் ஒன்று வருது. இதுக்கு இந்த கண்டுபிடிக்க முடியலைங்கிறான். இடையில பாருங்க டக்குன்னு அது ஒரு வருது பாருங்க. ஏன்னா இறைவனால் படைக்கப்பட்டாலும் அது இறைவனாலும், ஆனால் அந்த மந்திரத்துக்கு பவர் இருக்கு. இறைவனையே சத்தியவான் சாவித்திரி கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, இதெல்லாம் கதைகளாக இருந்தாலும் அதில் நிறைய இருக்கு. ராமாயணத்திலேயே நடந்திருக்கு. ராமாயணத்திலேயே ராமருக்கே நடந்திருக்குதுங்கிறாங்க. இப்போ சீதையை போய் பார்க்க போகணும். அனுமன் என்ன பண்ணாருங்க? ராமரோட பேரை சொல்லி என்ன பண்ணாருங்க? போயிட்டாரா இல்லையா? ராம மந்திரத்தை சொல்லி போய் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாருங்க? கண்டேன் சீதையை தான் சொன்னார். சீதையை கண்டேன்னு சொல்லும் அவரோட பவர். ஆனா ராமர் போவதற்கு பாலம் கட்ட வேண்டியதா இருந்துச்சு. புரிஞ்சுங்க. அனுமானுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுங்க? மந்திரம் போதும். ஆனா அப்பேற்பட்ட ராமருக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுங்க? பாலம் கட்ட வேண்டியதாகி போச்சு. இப்ப கடவுளுக்கே இல்லாதது அந்த மந்திரத்தை, அந்த கடவுளையே இழுத்துட்டு வரக்கூடிய மந்திரம் அந்த உச்சரிப்புக்கு, அந்த சொல்லுக்கு இருக்கு. அது மாதிரி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கண்டுபிடிச்சதில்ல, அவருடைய தவத்துல உணர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மந்திரங்கள், அனைத்து மந்திரங்கள். சொல்லுவாங்களா, மனமது செம்மையானால். அப்ப மனம் செம்மையாகிற வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க? அப்போ மந்திரம் சொல்லியிருக்காங்க. இப்போ மனம் செம்மையாயிருச்சுன்னா பாருங்க, ஔவையார் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? தாயிற் சிறந்த தந்தை சொல்மிக்க. அப்போ தந்தை சொல்மிக்க மந்திரம். அப்ப தந்தை சொல் என்னங்க? மந்திரம் தானே. மந்திரம் இருக்குதானே, அதான் மந்திரம் உண்டு. தாய் சிறந்த கோயில் விலை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னா அவர் தான் நம்மளுக்கு தந்தைன்னு அன்னைக்கே ஔவையார் சொல்லிட்டு போயிட்டாங்க. யாருங்க? அருள் தந்தை தான் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு அண்ணன் யாரு? ஔவையார். தாய் சிறந்த கோயிலும் இல்லை, நம்மளுக்கு ஔவையார் தான். தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை. யாருங்க? வேதாத்திரி மகரிஷி. அவர் சொன்னது எல்லாமே நம்மளுக்கு மந்திரங்களை. நீங்க ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனையுமே நம்மளுக்கு மறைமுகமாக மந்திரங்களாக அவர் வடிவமைச்சு வச்சுட்டு போயிருக்கார். ஏன்னா அவருடைய அந்த தவ வலிமை இந்த உலகம் அமைதிக்காக, தனி மனித அமைதிக்காக அவர் தவ வலிமையில் இருந்து பண்ணியிருக்கார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இன்னொன்று சொல்றேன். சர்வவசிய தன ஆகர்ஷண சங்கல்பம் சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நம்ம வீட்டுக்குலாம் இப்போ முறையாக செஞ்சுட்டு இருப்போம். அறிவித்தூர் கோயில் வாய்ப்பு இருந்தால் பண்ணிக்கலாம்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த மந்திரமும் அவருக்கு கிடைச்சது தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்படாத இருந்தால் சொல்லுங்க. கேள்விப்படாமல் இருக்கீங்க, ஓகே. 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க. உலக சமாதானம் ஆகணும், உலக அமைதி பெறக்காக அவர் வந்து ஒரு குடிசையில் உட்காந்து அந்த போர்டை வச்சு உட்காந்துருக்காரு. அந்த வழியா போன ஒரு சித்தர் மாதிரி ஒரு அன்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, உங்களுடைய நோக்கம் நல்லா இருக்கு, இந்த ஒரு மந்திரம் தர்றேன், இதை டெய்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு
இது பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் சர்வ ஆகர்ஷண தன ஆகர்ஷண சங்கல்பம். அவர் என்ன பண்ணாரு, அதை பயன்படுத்தலை. ஒரு கொஞ்ச காலம் வச்சிருக்காரு. யாரோ ஒரு நண்பர் வந்து கேட்குறாங்க, என்னுடைய தொழிலில் வந்து கொஞ்சம் விரக்தி ஆயிடுச்சு, பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணனா அவரை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாரு, இதை போய் சொல்லி பாருங்க, வெள்ளிக்கிழமை நாள் இது மாதிரி 108 தடவை சொல்லி பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவரு போய் அந்த சங்கல்பம் பண்ணி அதில் வெற்றி அடைந்து பிஸ்னஸில் டெவலப் ஆனதுக்கப்புறம் வந்து சொல்கிறதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சியே அதை பார்க்குறாரு. ஓ, அப்போ ஆரம்ப காலத்தில் அவர் மகிழ்ச்சி என்ன பண்ணாங்க, சர்வவசிய தன ஆகர்ஷண சங்கல்பம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் உயர்ந்து தவ வலிமையில் உயர்ந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, தவத்திலேயே நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிருச்சு, அது வேணும்னா பயன்படுத்திக்கிங்க, கட்டாயம் இல்லை அப்படின்னாங்க. அதில் ஒரு மந்திரம் மறைஞ்சிருக்கு. எது மந்திரம் சரிங்களா, ஹரி ஓம் ஸ்ரீயும் மையும் கிளியும் சொல்கிறோம் இல்லைங்களா, அது உயிர் எழுத்துக்கள் வருது. நம சிவாயம் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க மறைமுகம் அதில் உட்பொருளை பார்த்தா இந்த நம சிவாயம் இருக்குல்லங்க, ஹரி ஓம் ஐயும் கிளியும் இருக்கான். நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்ட முடியாது, அதில் இருக்குது. நான் இப்போ சமயம் இந்த ஸ்பீச்சுக்காக சிலதெல்லாம் எடுக்கும்போது அதில் வருது. நான் மா சிவாய அப்படின்னு சொல்லும் போது நான்னா இந்த ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் ஒவ்வொரு அந்த எழுத்துக்கு பக்கத்தால் போட்டிருக்காங்க, மாற்றி மாற்றி வருது. ஹரி ஓம் ஐயும் கிளியும் அந்த 5 எழுத்து மாறி மாறி வருது. அதோட எழுத்து தான் நான் மா சிவாய. எதுங்க, இந்த அறிவோம். ஏன்னா இந்த ஹாங்கிறது பயங்கரமான ஒரு உச்சரிப்பு. அது ஒரு என்ன சொல்லுங்க, அது ஒரு நல்ல நேர்மறையான ஒரு பவரை இழுக்குமா. எதுக்குங்க, ஹா அப்படிங்கிறது, ஹான்னு சொல்கிறீங்களா, ஹா அப்படிங்கிறது. அப்போ ரீங்கிறது ஒரு நெருப்பு மாதிரியாம், அது நல்லா ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். அப்போ ஹரி ஓம், ஓம் எனும் பிரணவ மந்திரம்னு சொல்லுவாங்க. மகரிஷே சொல்கிறாங்க, ஓம் எனும் மந்திரம் ஜெயிப்பவன் பக்தனை என்போம், அதன் உட்பொருளை உணர்ந்தவனை ஞானி என்போங்கிறார் மகரிஷி. இப்போ அந்த உட்பொருளை உணர்ந்து அந்த ஹரி ஓம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்போ பாருங்க, அதுலேயும் கூட ஹரி ஓம் ஐயும் கிளியும் சவும் சந்திரலட்சுமியே நமக, கிரம் கிரீம் சுவர்ணலட்சுமியே நமக, வங் சங் டங் ரீங் வீரலட்சுமியே நமக, நவும் மவும் நடுவில் தாகிய சூரியலட்சுமியே நமக. பாருங்க, இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. தெய்வவசிய, பூதவசிய, லோகவசிய, ராஜவசிய, ஜனவசிய, புருஷவசிய, புத்திர சம்பத்வசிய, இது எல்லாம் சொல்லிட்டு நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வ ஜீவ பிராணிகளும் உன் வசமானார் போல் நம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாக. இப்போ பாருங்க, அப்ப இது எல்லாம் யார்கிட்ட வசமா இருக்குது, இறைவன்கிட்ட வசமா இருக்கிற மாதிரி என் வசமாகன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்போ அதுக்கு நம்மகிட்ட மகரிஷியிட்ட என்ன வச்சிருக்காரு, இப்ப அந்த மந்திரத்தை நான் சொல்லலை, ஆனா மனவளக்கலை நம்மளுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக என்ன பயிற்சிங்க, எல்லா பயிற்சியும் தான், கண்ணாடி பயிற்சி. என்ன பயிற்சிங்க, கண்ணாடி பயிற்சி பண்ணதுக்கப்புறம் நிறைவு சொல்லுவாங்களே சுய சங்கல்பம். உங்களுடைய தனிப்பட்ட யாருக்கும் துன்பம் வகையில் வேண்டுதல்கள் ஏதாவது இருந்தால் சுய சங்கல்பமாக வச்சுக்கன்னு சொல்கிறாங்களே. ஏன்னா கண்ணாடி பயிற்சி நீங்கள் செஞ்சுக்கிட்டு அந்த சங்கல்பமே உங்களுக்கு மந்திரம் தான். அதை சொல்லும் பொழுது அதனால சொல்கிறாங்களே, கண்ணாடி பயிற்சியில் என்ன கிடைக்கும், ஜகவசம் கிடைக்கும், முகவசம் கிடைக்கும். இப்போ மந்திரமா இல்லையா, மகரிஷி கொடுத்துருக்கா, மறைமுகமாக கொடுத்துருக்காரா இல்லையா. கண்ணாடி பயிற்சி செஞ்சாங்க கிடைக்குது, தீப பயிற்சி செஞ்சாலும் கிடைக்கும். அப்போ எப்பேற்பட்ட விஷயம் பாரு. அப்போ பாருங்க, தவத்துல தான், தவத்திற்கு அப்புறம் மனதை ஒருநிலைப்படுத்துக்கு அப்புறம் தான் வாழ்த்தே வச்சிருக்காரு. சொல்றாரு சங்கல்பம், அதுக்கப்புறம் குழந்தைகளை வாழ்த்துங்க, வாழ்க்கை துணை வாழ்த்துறோம், குழந்தைகள் வாழ்த்துறோம், உடன் பிறந்தவரை வாழ்த்துறோம், தொழில்துறையில வாழ்த்துறோம், எதிரிகளை கூட வாழ்த்துறோம். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க, மந்திரம் தான். எல்லாமே எதுக்கு, உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி உங்கள் வசமாவதற்காக, உங்களுடைய வசப்படுத்துவதற்காக மகரிஷி அவர்கள் தவ நிலையில வச்சிருக்கார். அப்போ இவ்வளவு விஷயம் நமக்கு கை கிடைச்சிருக்கு. நீங்க இன்னொரு புரிஞ்சுக்குங்க, நம்ம தவம் ஆரம்பிக்கிறோம்ல, நல்லா கொஞ்சம் நுட்பமா கவனிங்க. நாம் உட்கார்ந்துருக்கோம், என்ன சொல்றோம், நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படி சொல்லும் போதே நீங்க எப்படி இருக்கணும், நீங்க அந்த ஆற்றல உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்குள்ள உட்காந்துருக்கணும், சடங்கா இருக்கக்கூடாது, சம்பிரதாயமா உட்காரக்கூடாது. நீங்க அப்படி உட்கார்ந்தீங்கன்னா நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின, அப்படியே நிரம்பி இருக்கும். அது 3 தடவை சொல்லியாச்சு. அப்படியே அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அப்படின்னா அந்த ஆற்றல் நம்மளை சுத்தி இருக்க ஆற்றல் உள்ள வந்துருச்சு. இப்போ
இந்த இடத்துல கவனிங்க. அருள் பேராற்றல் என்னை சுத்தியில் இருந்துருச்சு. இப்ப எனக்குள்ளேயும் அது வந்துருச்சுன்னா நீங்க அங்க இருப்பீங்களா? இங்க இருப்பீங்களான்னா நான் தெரியவனா? நான் என்னவா மாறி இருக்கணும்? அப்போ அருள் பேராற்றலா மாறி இருக்கணும். அதுவே தவமே, அதுவே தவம். எதுங்க? நீங்க சுத்த வெளிக்குள்ள போயாச்சு, அருள் பேராட்டம் உங்களை சுத்தியில இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப நீங்க அதை உணர்ந்தாச்சு. இப்ப அதையும் என்ன பண்ணிட்டீங்க? உங்களுக்கு உள்ளேயும் அதுதான் இருக்குது, வெளியிலையும் அதுதான் இருக்கு. இதுவே தவம். இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போகும். இப்ப நீங்க அதை நல்லா உணர்றீங்களான்னு பாருங்க. இனிமேல் தவம் செய்யும் போது அதை உணர்ந்தால் அந்த நிலையே நீங்க தவ நிலை. இதுதான் மந்திரம். அவர் சும்மாவில் நீங்க ஆராய்ச்சிக்கு எடுத்து பார்க்கணும். அந்த பாருங்க, அருள் பேராட்டம் நம்ம சுத்தியில் இருக்குன்னு சொல்றாரு. நம்ம அது மாறி இருக்கணுமா இல்லையா? என் உடலுக்குள்ள உயிருக்குள்ள போயிருக்குன்னு சொன்னா நான் அதுவா மாறி இருக்கணும். அப்ப எனக்குள்ளேயும் புறவும் அதுவே இருக்கு. அப்புறம் தான் சொல்றாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? அருள் பேராற்றல் இரவம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? அருட்காப்புவே ஒரு மிகப்பெரிய மந்திரம், நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு மந்திரம். வள்ளலாறுல சொல்லுவாங்க மகா மந்திரம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க? ஏன்னா அவரை நினைவுக்கு நிச்சயமா கூறணும். மகரிஷியோட குரு இல்லையா? யாருங்க? வள்ளலார். அவங்க சொல்லுவாங்கல்ல, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அதுவும் பிரியும். அதை என்ன சொல்றாங்க? மகா மந்திரம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மகா மந்திரம். ஏன் மகா மந்திரம் சொல்றாங்க தெரியுங்களா? யாருக்காவது தெரியுமா? அந்த அருட்பெருஞ்சோதிங்கிற இதுல அந்த 5 எழுத்து உயிர் எழுத்து இருக்கு. எந்த 5 எழுத்துங்க? ஆ இ உ ஏங்கிறது அதுல இருக்கு. அதனால அது பேர் மகா மந்திரம். மகானாலே மகத்துவம் பொருந்தது, மானாலே பெருசு. நீங்க யோசிச்சு ஒவ்வொரு எழுத்தா சொல்லி பாருங்களேன். மகா சிவராத்திரி, மகாலட்சுமி இல்லையா? மாநாடு பெருசா. மாநாடுன்னு என்ன சொல்றேங்க? பெருசா. மா அப்படின்னாலே பெருசு. மகரிஷி மா பெருசா. இருக்குலயே பெரிய பழம் தெரியுங்களா? எது பெரிய பழம்? பழத்துல எது பெரிய பழங்க? இப்ப சீசன் தானே. பலாப்பழம் இல்லையா? மாம்பழம் தான் இருக்குலயே பெருசா. ஏன்னா அதுல தான் மான்னு சொல்லுவேன். ஏன் பலாப்பழம் இல்லைன்னா அது பல பழங்கள் கொண்டது. அது பேர் மாறிடுச்சு. என்னங்க? பல பழங்கள் அதுக்குள்ள இருக்கு. பல பழங்கள் என்ன ஆயிப்போச்சு? கடைசியில பலாப்பழமா ஆயிடுச்சு. அது மாதிரி மானாலே மகத்துவம் புரிந்தது. இப்ப மகரிஷி. அப்போ அந்த பாருங்க, மகா சிவராத்திரி, மாநாடு இப்படிலாம் சொல்றாங்களே, அது மாதிரி மகா மந்திரம் அப்படின்னு சொன்னா அந்த அருட்பெருஞ்சோதி அகவலை சொல்றாங்க. அந்த அருட்பெருஞ்சி மந்திரமே சொல்றாங்க. ஏன்னா அதுல 5 எழுத்துக்கள் இருக்கு. அதனாலதான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குருவுக்கு நினைவாக ஆழியார் அருவி திருக்கோயில் என்ன பண்ணியிருக்காங்க? வள்ளலார் யாருக்காக சிலை வச்சிருக்காங்களா? ஏன்னா சிலை வழிபாட்டை மறுத்தவர் வேதாத்திரி மகரிஷி. ஆனால் என்ன பண்ணியிருக்காருங்க வள்ளலார்? அந்த இடத்துக்கு பேர் என்னங்க? அருட்பெருஞ்சோதி நகர். பாருங்க, பார்த்தீங்களா? அவரு குருவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. இப்ப சமீபத்துல உழவன் தங்கவேலையாவோட ஸ்பீச்சை நான் சமீபத்தில் கேட்டேன். எனக்கே அப்பதான் அந்த தகவல் அவர் ஸ்பீச்சில் சொல்லும்போது சொன்னார். உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பரஞ்சோதி மகான் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவர் யாருங்க? வேதாத்திரி மகரிஷிக்கும் அவரும் ஒரு. அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்கார், ஃப்ளைட்டில் போய் கேட்டிருக்காங்க, பரஞ்சோதி மகான் அவர் எங்கேயுமே சொல்லலையே, வள்ளலார சொன்னார், பாட்டில் எல்லாத்தையும் எழுதியிருக்காருல்ல, பரஞ்சோதி மகான பாட்டிலேயே எழுதவில்லை, எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், இல்லையே இருக்கு, பரஞ்சோதி மகானையும் மகரிஷி சொல்லியிருக்காருன்னா எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால் அப்போ தான் சொல்கிறார் அந்த பாட்டை, சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கி இந்த பெரும் உலக மிசையில் எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாக சந்ததும் என மறவாத என் சந்தோஷ பரஞ்சோதி மகான். இப்போ நம்ம வாழ்வு கொள்ளமுடன் சொல்கிறோம்ல, அந்த பரஞ்சோதி மகானுடைய ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லுவாங்களாம். இப்போ மகரிஷி சந்தோஷங்கிற வார்த்தை யாரோட நினைவாக வச்சிருக்காருங்க? பரஞ்சோதி மகான் வச்சிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு பக்கம், இது எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் சொன்ன எழுத்துக்களாகட்டும் சொன்ன சொற்களாகட்டும் நமக்கு அனைத்துமே என்னங்க? மந்திரங்கள். அப்போ தவத்தில் நீங்கள் அந்த அருள் பேராட்டில் என்ன பண்ணணும்? பாவனை பண்ணணும். இது எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் தவத்தில் இருந்தால் தான் நீங்கள் அதுக்கப்புறம் வாழ்த்துறீங்க இல்லையா, அதெல்லாம் மந்திரமாக பலன் கொடுக்கும். நான் வாழ்த்திட்டே இருக்கேங்க, நீங்கள் என்னமோ சொன்னீங்க, வாழ்த்த சொன்னீங்க, நானும் தான் வாழ்த்திட்டே இருக்கேன்,
ஒன்றுமே என் சம்சாரத்தை நானும் டெய்லி வாழ்த்திட்டே இருக்கிறேங்க, ஒன்று நீ போயாண்டு போகிறாங்க என்னங்க, நீங்கள் அப்படித்தான் வாழ்த்தினா அப்படித்தான் இருக்கும். வாழ் வளமுடன், வாழ் வளமுடன். மகரிஷி என்ன சொல்கிறாருங்க, மனதார மனதில் அமைதியை ஏற்படுத்தி பிற நலமாக இருக்கணும்ங்கிறதுக்காக நீங்கள் வாழ்த்தும் போதே என் போட்டேன் எங்கள் மேலே சண்டை கட்டையே கூடாது, என் வீட்டுக்காரர் மேலே கட்ட சண்டையே கட்டக்கூடாது, வாழ்க வளமுடன். நானும் அவரும் சண்டை இல்லாமல் இருக்கணும், வாழ்க வளமுடன். இப்படியா வாழ்த்துவோம்? ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன். அப்படி இல்லை, அமைதியாக சந்தோஷமாக அப்படி நினைத்து உங்களுடைய இந்த பிரபஞ்சத்தோட இந்த வாழ்த்துடைய அலை போய் அந்த அதிர்வலைகள் என்ன பண்ணணுங்க, ஓதி வரணும். ஏன்னா இந்த பிரணவ மந்திரம் மாதிரி பிரணவ ரகசியம் மகரிஷி நம்மளுக்குள்ள வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்காரு தெரியுங்களா? துரியத்துல வச்சிருக்காங்க, இந்த உள்நாக்கு கீழே. ஏன்னா இந்த நமச்சிவாய மந்திரமும் அதுதான் பண்ணுதான். எது பண்ணுதுங்க? இந்த துரியத்தையும் துரியாதத்தையும் தூண்டி கொடுக்குமா. எதுங்க? இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரமும் இந்த நமச்சிவாய மந்திரம் எதை பண்ணுதுன்னா ஆகினி துரியத்தையும் அதனுடைய ரகசியத்தையும் இழுத்து கொடுக்குதான் மகரிஷி. அதனால என்ன பண்ணிட்டாரு? தபத்துல கொடுத்துட்டாரு. நீங்க அந்த மந்திரம் எல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா, வாப்பா உட்கார், இங்க கொஞ்ச நேரம் பண்ணி பிட்யூட்டிக்லாண்டை ஆக்டிவேட் பண்ணாலே போதும். துரியம் பண்ணும். வாழ்த்தும் போது என்ன சொல்றாங்க? துரியத்திலிருந்து வாழ்த்துன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வாழ்த்தும் போதெல்லாம் நீங்க துரிய நிலையிலிருந்து வாழ்த்துறீங்களான்னு பாரு. சும்மா வாழ்த்துறீங்களா? துரிய நிலையிலிருந்து நார்மலா வாழ்த்தினாலே பலன் கிடைச்சிடும், ஒரு 5%. நீங்க துரிய நிலையிலிருந்து வாழ்த்தினா அது இன்னும் பலன் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா இதுடைய இது யாருங்க? இறைவனுடைய நுழைவாயில் சொல்றேன். அப்ப துரிய நிலையிலிருந்து நான் வாழ்த்துற வாழ்த்து, நான் அந்த நிலைக்கு போகணும். இப்போ துரிய தீட்சை வாங்கியிருக்கோம் இல்லையா? எல்லாருமே துரிய தீட்சை வாங்கியிருக்கோம் இல்லையா? கொஞ்சம் மறந்துருப்பீங்க, நான் ஞாபகப்படுத்துறேன். துரிய தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆசிரியர் பெருமக்கள்லாம் இங்கே இருக்கீங்கல்ல, அப்போ நாம் ஒன்று சொல்லுவோம். இன்று முதல் சொல்லுங்க, இந்த துரிய தீட்சை மனமுகர்ந்து சொல்லி வைக்கப்பட்டுள்ளது இல்லையா? என்ன பண்ணுங்க? மனமுகர்ந்து இந்த வாழ்க்கையில் அன்றாட பயின்று வாழ்வு வெற்றியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ்வீர்களாக வாழ்த்துறோம் இல்லையா? சரி, இனிப்பு கொடுக்குறோமா? கொடுக்கும்போது என்ன சொல்றோம்? இன்று முதல் எந்த புலன் அனுபோகம் பெறும்போதும் நான் நினைவை உச்சியிலேயே நிறுத்தி பழகிக் கொள்வேன். நீங்க யாரு? நீங்கள் நிறுத்தி பழகிக் கொள்வேன். செய்யறமா? இதான் மைனே சொல்றமா? என்ன ஓட்டி பழக்கி விட்டாங்களா? இல்ல. எந்த புலன் அனுபோகம் பெறும்போதும் நான் உச்சியிலேயே நினைவை நிறுத்தி பழகிக் கொள்வேன். அப்போ நாம எந்த செயல் செய்த போதும் எந்த சொல் சொல்லும் போதும் இங்க இருக்கிறமான்னு பாருங்க. துரியத்திலிருந்து நீங்க சொல்றீங்களா? துரியத்திலிருந்து செய்றீங்களான்னு பாருங்க. கேட்கும் போது எதுல கேட்கணும்? இதுதான், இது ஓப்பன் பண்ணா போதும், இதையே ஓப்பன் பண்ணா போதும், இது ஆட்டோமேட்டிக்கா இறைவனுடைய நுழைவில் வந்து. அப்போ நீங்க இது எல்லாம் செஞ்சாதான், அந்த நிலையில இருந்தா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த சொல்லுக்கு அந்த அமைதியான சூழ்நிலையில உங்களுக்கு பழகும். ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒலிக்க அர்த்தம் இருக்கு, இப்படிங்க ஒலிக்க அர்த்தம் இருக்கு. ஒரு வேடிக்கையா சொல்லலாம். இப்போ வண்டியில் நான் போயிட்டு இருக்கேன், ஸ்டாண்டை நான் எடுத்து விடல, பின்னாடி இருக்கிற பார்க்குறாரு, கூப்பிட முடியல, ஆனால் அவர் ஆர்ன் அடிச்சுட்டே இருப்பார். அந்த ஆர்னோட அவருக்கு தெரியும், எப்படி ஆர்ன் அடிச்சா திருப்பி பார்ப்பேன்னு தெரியும் இல்லையா? அப்புறம் ஆர்ன் அடிக்கிறார், நான் திருப்பி பார்க்குறேன், ஸ்டாண்டுங்கிறார். அப்போ அதோடைய பொருள் பாருங்க, அந்த சவுண்டுக்கு அர்த்தம் இருந்துச்சா? ஆனால் என்னை கூப்பிட்றாருன்னு தெரிஞ்சதா இல்லையா? அதே மாதிரி சில நேரத்தில் முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு சவுண்ட் அடிக்கும். முன்னாடி வந்துருப்பாங்க, வேண்டாம் நொய் நொய்னு அடிச்சுட்டே இருக்கான், அதுக்கு ஒரு அர்த்தம் வருதா இல்லையா? பாருங்க, நார்மலாகவே ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. இப்போ நான் பேசிகிட்டு இருப்பேன், அங்கே யாரோ ஒருத்தர் வருவாங்க அப்படிம்பாரு அவரு, நான் புரியுதா உங்களுக்கு? நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், கடைசியில் ஒருத்தர் எந்திரிச்சிட்டு நேரமாச்சு எனக்கு தெரிஞ்சவரா இருப்பார், ஆனால் என்னோட கவனம் போனாலும் அந்த ஒளி பாசம் எனக்கு புரிஞ்சிடு. அவர் எனக்கு நேரமாச்சு போகிறேன்னு சாட பண்ணுவார், நான் கூட பேசிட்டேன். இதுக்கு ஒரு அலை இயக்கம் எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு அலை சூழலை கொடுக்குதா இல்லையா? சைக்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனம் எப்பேற்பட்ட மனம், ஒரு பொக்கிஷம். நீங்க ஒவ்வொரு சொல்லும் எப்படியெல்லாம் பேசணும், எப்படியெல்லாம் நடந்துக்கணும், அது உறவுகிட்டையா இருந்தாலும் சரி, நண்பர்கிட்டையா இருந்தாலும் சரி, நீங்க பேசக்கூடிய அனைத்துமே மந்திரம்.
நீங்கள் மந்திரமாக நீங்கள் சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தான் அந்த பவர் இருக்குது. என் வாழ்க்கையில் போன மாதம் நடந்த ஒரு சம்பவம், எல்லோரும் சிரிப்பீங்க சொன்னோம். வெய்ய காலம் அதிகமாகிடுச்சா, கீழே படுத்தா பூரா உப்புசமாக இருந்துச்சு. மேலே போய் படுத்துக்கலான்னு பிளான் போட்டோம். என் பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, பையன் வேலைக்கு போயிட்டுருக்கான். சரி நாங்கள் மேலே போய் படுத்துக்கலான்னு படுத்தோம். நான் என்ன பண்ணேன், மேலே ஒரு ரூமு, வெளியில் ஒரு சிம் ஷீட் போட்டேன். நான் என்ன பண்ணேன், அந்த சிம் ஷீட்டில் கீழே நான் படுத்துக்கிறேன்னு ஒரு ஒயர் கட்டில் போய் படுத்துட்டேன். நீ உள்ளே படுத்துக்கலான்னு படுத்தாச்சு. அப்புறம் மறுநாள் இடம் மாதிரி படுத்து தூக்கமே வரலைங்க. என்னது இடம் மாதிரி தூங்க? நான் சொன்னேன், இங்கே சூப்பராக நான் தூங்கினேன். என்ன சூப்பராக நான் தூங்கினேன்? என்ன ஒன்று பண்ணேன், நீ வேணா இங்கே படுத்துப்பேன், எனக்கு நல்லா தூக்கம், வெளி காற்று வரனால கொஞ்சம் இருக்கணும், படுத்து. நான் என்ன பண்ணிடுறேன், உள்ளே படுத்துக்கிறேன். நான் இடையில மறுநாள் எந்திரிச்சு தண்ணி கொண்டு போய் வச்சுப்பேன் பாட்டில். தண்ணி குடிக்கலான்னு வர்றேன், எங்கள் வீட்டுக்காரம்மா கட்டில் இப்படி உட்காந்துருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா இப்படி கட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போது கேட்டேன், என்ன இப்படி வந்து? நானும் நீங்கள் தண்ணி குடிக்க வருவீங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன், கரெக்டாக வந்துட்டீங்க. என்னென்ன நான் உள்ளே படுத்துக்கிறேங்க. நீங்கள் இங்கே படுத்துக்கங்க, நான் உள்ளே படுத்துக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா. அது அப்போ நான் விட்டுட்டேன். மறுநாள் சொன்னேன், நல்ல மந்திரம் போட்டு ஏதோ எண்ணத்தை போட்டிருக்கேன். என்ன பண்ணேன், ரொம்ப நேரமாக நான் சொல்லிகிட்டே இருந்தேங்க, நீங்கள் தண்ணி குடிக்க வரணும். எப்படி தண்ணி ஏன்னா நான் இடையில போய் எடுத்து தண்ணி ஒரு தடவை குடிப்பேன். நீங்கள் தண்ணி குடிக்க வரணும்னு சொன்னேன். நான் சொன்னேன், அவன் தம்பி வந்தான், ஒக்கா பயங்கரம் பவரா, நான் கூட தவம் பண்ணுறேன், ஒக்கா தவம் பண்ணியே என்னை எழுப்பி விட்டா அப்படிடா. அவர் என்ன மாமா சொல்கிறீங்க? நான் ஆமாடா ஒக்கா கேட்பாரு. ஆமாடா கார்த்தி, நான் மாமா எந்திரிப்பாங்க தண்ணி குடிக்க வருவாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். சொன்ன மாதிரி மாமா எந்திரிச்சு தண்ணி குடிச்சாங்கடா. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ விஷயம் நகைச்சுவாக இருந்தாலும் கூட அதில் நடந்த விஷயத்தை பாருங்க, நடந்திருக்கா இல்லையா? இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய தவத்தின் மூலமாக சில விஷயங்களை நாம் உணர்ந்து அதை ஓதும் போது உணர்ந்து நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து சொல்றாங்க இல்லையா? அந்த நிலை உணர்ந்து அப்ப எந்த உயிருக்கும் துன்பம் அளிக்காத வகையில் நீங்க செய்யக்கூடிய அந்த, ஏன்னா சில மந்திரங்கள் மாறிடும், இடம் பொருள் மாறிடும். அது சொல்லும் போது என்ன ஆயிருங்க, அது வேற மாதிரி கூட படிச்சிடும். அப்ப நீங்க எதுக்கு சொல்றீங்க? உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நீங்க சொன்னாலே போதும். நீங்க வாழ்க வளமுடன் சொல்றீங்க இல்லையா? அது எல்லா மந்திரங்களை விட மிகப்பெரிய மந்திரம் நம்மளுடைய. அம்மா சொன்னாங்க இல்லையா, வாழ்க வையம் சொன்னாங்களே, காலையில் 5 முறை நீங்க இந்த உலகத்தை வாழ்த்தி பாருங்க. எத்தனை முறைங்க? 5 முறை. அதுலயும் மகரிஷி பாருங்க சூக்கம் வச்சிருக்காரு அந்த மந்திரத்துல, தெரியுங்களா? வாழ்க வையகம் அப்படின்னா உங்க மனம் என்ன பண்ணணும்? பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து உலகத்தையே நினைக்கணும். ஃபர்ஸ்ட் சொல்ற வாழ்க வையகம் சொல்லும் போது என்ன பண்ணணுங்க? வாழ்க வையகம். அதுக்கடுத்து சொல்ற வாழ்க வை அகம். யாருங்க? என்னை வாழ்த்துற இந்த பிரபஞ்சத்துல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு சொல்ற மாதிரி வல்லார் சொன்ன மாதிரி என்ன பண்றேங்க? எல்லாத்தையும் வாழ்த்தியாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றேங்க? வாழ்க வை அகம். அதுக்கு தான் 2 முறை ஏன் வாழ்க வையகம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்ற வாழ்க வையகம் நீங்க சொல்லும் போது உங்க மனம் எங்க பிரிஞ்சிருக்கணும்? பிரபஞ்சம் அளவு விரிய வேண்டும். அதுதான் துரியாதீதம். துரியாதீதத்தில் தவத்தில் நிறைவு பண்ணும்போது என்ன பண்றோம்? துரியத்தில் ஒடுங்குறோமா? திருப்பி வாழ்க வையகம். நான் என்ன பண்ணிட்டேன்? பிரபஞ்சம் அளவு நானே விரிஞ்சேன், அதுவே நானாக. அப்ப எனக்குள்ள யார் இருக்கா? இறைவன் தான். இந்த பிரபஞ்சம் முழுதும் இருக்கக்கூடிய அதே ஆற்றல் தான் எனக்குள்ள இருக்கு. அதுதான் உயிரா இருக்கு, அதுதான் அறிவா இருக்கு. அப்ப நான் எது பேசினாலும் எது செய்தாலும் யார் செய்யறா? அப்ப நான் எது சொன்னாலும் மந்திரம் தானே. துரியந்தாமம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சில பேருக்கு எனக்கு சொல்லியிருக்காங்க, இனிமேல் நீங்க பார்த்து பேசுங்க, எதா இருந்தாலும் யோசிச்சு சொல்லுங்க, பழிச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்குங்க. துரியதாமம் எடுத்துக்க அப்புறம் சொல்லுவாங்க, ஏன்னா பழிச்சிரும். ஏன்னா நாம் சொன்னது என்ன ஆயிருங்க, நான் நடக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம சொல்றதெல்லாம் மந்திரமா மாறி ஒரு கட்டத்தில் நானே பயந்துக்கிட்டேன். வேலை செய்கிற இடத்துல போய் இந்த வேலை லேபரை செஞ்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் தயவுசெய்து 5 பக்கம் போங்கம்பாங்க. ஏன்னா நல்லா தான் செஞ்சுட்டு இருப்பேன், நீங்கள் வேர்டில் வந்து இந்த எப்பா மிஸ்டேக் பண்ணிடாதீட்டு போயிடுவீங்க, மிஸ்டேக் நடந்துடும், தயவுசெய்து நீங்கள் இந்த பக்கம் வராதிங்க. நினைச்ச மாதிரி தான் சொல்கிறேன், உண்மை சார். நீங்கள் வர வரைக்கும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் வந்து கம்மனு போனத்தானே ஏப்பா இது கொஞ்சம் பார்த்து வேலை செய்யும், மிஸ்டேக் பண்ணிடாதீங்க அப்படிங்க. அந்த மிஸ்டேக் நல்லா வந்துடுது. அது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கே அது தோணுச்சு. அது மாதிரி தான் அந்த அருட்காப்புங்கிற விஷயம் இருக்க பாருங்க, அது மாதிரி ஒரு மகா மந்திரம் நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்காது.
உங்கள்கிட்ட கேட்டால் நிறைய அனுபவங்கள் சொல்லுவீங்க இந்த அருட்கா பற்றி எல்லாம். ஏன்னா அந்த அருட்காப்புடைய மந்திரம் நான் வாழ்க்கையில் முதன்னு இந்த மனவளக்கலை எப்போ நான் நம்பினேன் அப்படின்னு சொன்னால், அந்த அருட்காப்பு எனக்கு பயன்படுத்தும் போது தான் ஓ இது உண்மை. ஏன்னா எப்பவுமே நம்ம சொன்ன என்ன நம்ப மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? நம்ப மாட்டோம், சொல்ல முடியாது. இப்போ நான் சுயமாக எனக்கு ஒரு நிகழ்வு நடந்து அதில் என்னை நான் காப்பாற்றிக்கிட்டதுக்கு அப்புறம், இந்த பிரபஞ்சம் என்னை காப்பாற்றினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ வேதாத்திரி மகரிஷி சும்மா சர்வசாதாரணமாக இல்லை, அவர் மிகப்பெரிய ஒரு மந்திரத்தை நமக்கெல்லாம் அருட்காப்புன்னு சொல்லிட்டு பாருங்க. அருள் பேராற்றல் எப்படிங்க? ஆற்றல் நார்மல், அப்புறம் என்னங்க பேராற்றல் அப்படின்னா அதை விட பெருசு. அருள் பேராற்றல்னா இறைவனுடைய ஆற்றல், பிரிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ அருள் பேராற்றல், அந்த பேராற்றலே நம்ம கூட எண்ணத்தின் மூலமாக நான் என்ன பண்றேங்க, இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையும் சொல்றாங்க இல்லையா? அப்போ அதை நீங்க எப்போ சொல்லணும், எப்போ வேணாலும் சொல்லணும். நான் என்ன சொல்லுவேன்னா, தேவையில்லாத ஏதோ ஒரு சிந்தனைக்கு போறதை விட பயனுள்ள வகையில் அந்த அருட்காப்பையும் அந்த சங்கல்பத்தையும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா சங்கல்பம் என்பது ஒரு உறுதிமொழி மாதிரி, சுய சங்கல்பம். அருள் பேரா அங்க பாருங்க, அருள் பேராற்றல்ங்கிற அடுத்து அருள் பேராற்றல் கருணையினால்ங்கிற. நீ கருணை, அவரோட கருணை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவரு நம்ம சிவபுராணத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இப்ப அவனை கும்பிடணும்னா யாரோட அருள் வரணும்? அவனை கும்பிடனாலே அவனோட அருள் வேணும். அது மாதிரி மகரிஷியும் வச்சிருக்காரு பாருங்க. முதல்ல அருள் பேராற்றல் இரவும் பகலும் சொன்னார்ல, அப்ப சங்கல்பத்தில் என்ன சொல்லியிருக்கணும்? அருள் பேராற்றல், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ் சொல்லியிருக்கலாமல்ல, சொல்லலையில்ல. கருணையினால், யாரோட கருணை வேணுங்க? அந்த அருள் பேராற்றல் கருணை. நீண்ட ஆயுள், நிறை செல்வம். நீங்க சொன்னாலே எக்ஸசைஸ் செய்யாதால செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சங்கல்பத்தை சொன்னாலே எக்ஸசைஸ் செய்யாத ஆளுகளை என்ன பண்ணிடுவாங்க? ஆக்சுவலாக எக்ஸசைஸ் செய்வது எதற்கு தெரியுமா உங்களுக்கு? எதுக்குங்க உடற்பயிற்சி செய்வது? எதற்கு சொல்லுங்க, கேட்க முடியும். உடல் நல்லா இருக்கிறக்கா? தம்பி சொல்றாரு பாரு, எதுக்கு தெரியுங்களா? தவம் செய்வதற்கு. எது செய்வதற்குங்க? தவம் செய்யறதுக்கு தான் இந்த உடற்பயிற்சி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நாம எல்லாம் என்ன பண்றோம்னா, ஆரோக்கியமா இருக்கிறதுக்குன்ட்டு அதுல கைப்பயிற்சி செஞ்சுட்டு, அப்புறம் கால் பயிற்சி கொஞ்சம் செஞ்சுட்டு, பட்டார்னு டவார்னு வஜ்ராசனம் போட்டு 4 இழுத்துட்டு டக்குன்னு மலாக்கா படுத்துட்டு குப்பரக்கா படுத்து எந்திரிச்சிட்டு பயிற்சி இன்னைக்கு சூப்பரா செஞ்சாச்சு இல்லையா? எத்தனை பேரு 14 பாயிண்ட செய்யறீங்க உடற்பயிற்சி பாருங்க, மனசாட்சியத்தோடு கைத்து. நான் தான் சொல்லிட்டேன்னு, இந்த 14 பாயிண்ட எனக்கு தெரிஞ்சு அதிகமான பேர் மகரிஷி சொன்னது நல்லா கடைபிடிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எது தெரியுங்களா? சொல்லுங்க. ரிலாக்ஸஸ். என்னது? ரிலாக்ஸஸ். ஓய்வு 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 இல்லையா? உடலும் உள்ளமும் பூமி அடையட்டும், மேன்மை அடையட்டும். அவ்வளவுதான் உடற்பயிற்சி. உடல் பயிற்சியை உடல் தவமா செய்யும். உடலை தவமா செய்யும். உடற்பயிற்சி என்ன பண்ணுவாங்க? ஏன்னா உடல் பயிற்சியை தவமா செய்தால்தான் தவம் நன்றாக சித்தி அடையும். ஐயா சொன்னாங்க இல்லையா, வள்ளுவரை பத்தி எல்லாம் சொன்னாங்க இல்லையா? அப்போ உடற்பயிற்சி தவமா செய்யும். உடற்பயிற்சி செய்யும் போது நான் ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றேன். இன்னும் நல்லா வேதாத்திரி மகரிஷி வணங்கிட்டு அருட்காப்புன்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் உடற்பயிற்சி செய்யும்போது அருட்காப்பு சொல்றேன்? சூப்பர். அருட்காப்பு சொல்லணும். அருட்காப்பு சொல்லிட்டு செஞ்சுட்டு நீங்கள் எல்லா எக்ஸசைஸ் செஞ்சிடலாம், எல்லா பயிற்சி செஞ்சிடலாம். ஏன்னா நாம் என்ன பண்ணிட்டோம்? எந்த இடத்திலும் வராத அளவுக்கு என்ன பண்ணிட்டோம்? உடற்பயிற்சி இருக்கும். இந்த யார் இந்த இடையில எந்திரிச்சு போகிற ஆளுகளை யாருன்னு கேட்குறீங்க? அருட்காப்பு போடாத ஆளுகள், இந்த இடையில எந்திரிச்சு போகிற ஆளுகளை அப்படித்தான். 1 2 3 4 5 முடிஞ்சது இல்லையா? அப்போ கபாலபதி செய்யணும், அவ்வளோதான். குதிரை ஓட்ட வேண்டியது, அவ்வளோதான், போச்சு. அது கபாலபதியா? குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கு. நீங்கள் நல்லா அருட்காப்பு. அப்புறம் இன்னொன்று முடிந்தால் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள்.
அருள் பேராற்றல் கருணையினால் நான் செய்யவிருக்கும் இந்த உடல் தவத்தினால். எப்படிங்க? உடற்பயிற்சி அல்ல, இது ஒரு மந்திரம். அருள் பேராற்றல் கருணையினால் நான் செய்யவிருக்கும் இந்த உடல் தவத்தினால் எனது உடலிலே ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்தோட்டம் இவை அனைத்தும் ஒரே சீராக அமைய இறையருளும் குருவருளும் எனக்கு துணை புரியட்டும். இப்படிதான் நான் உடல் பயிற்சியை தவமாக செஞ்சுட்டு. இதையே ஜூம்ல நாங்கள் ஒரு வருஷம் நடத்தும் போது இதுக்கு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணோம். எப்படி சொல்லலாம், அருள் பேராற்றல் கருணையினால் சொல்லலாமா, அருள் பேராற்றல் சொல்லலாமா, இறையர்களும் குருவர்களும் சொல்லணுமா வேண்டாமான்னு நாங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணிலாம் பேசி ஒரு முடிக்கணும். இது சொன்னாலே போதும். எதுங்க? ஏன்னா நான் பயிர் செய்கிற இரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்தோட்டம் இவை அனைத்தும் சீராக. ஏன்னா அதுக்கு தான் செய்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? சங்கல்பம் சொல்கிறேன். அந்த உடற்பயிற்சியை தவமாக செய்கிறேன். அப்போ என்ன ஆகுங்க? அதுவே என்னை விளையாடும். எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். அப்படி நீங்கள் உடற்பயிற்சி செய்ய, அதுவே மிகப்பெரிய. இந்த உடற்பயிற்சி நீங்கள் தவமாக செய்தாலே அதுக்கப்புறம் அனைத்து தவங்களும், அனைத்து தத்துவ விளக்கங்களும், அனைத்து தவங்களும் உங்களுக்கு அனைத்தும் சித்தியாகும். ஏன்னா மகரிஷி வடிவமைச்சது அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் சும்மாவெல்லாம் இல்லைங்க, நீங்கள் ஆராய்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஏன்னா அவர் வாழ்த்தும் சரி, சங்கல்பமும் சரி, அருட்காப்பும் சரி, எல்லா இடத்துலையும் அவர் மகரிஷி சூக்குமாக தன்னுடைய தவ ஆற்றலை திணிச்சு வச்சிருக்காரு. நீங்க எப்போ அழுத்தம் கொடுக்குறீங்களோ, அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அடைத்து. அப்போ நீங்க எந்த அளவுக்கு நீங்க தவத்திலையும் சரி, பயிற்சியிலையும் சரி, எந்த ஒரு எண்ணம் சொல்லாக இருந்தாலும் சரி, நீங்க ஒவ்வொரு சொல்லுக்குன்னு வேல்யூ இருக்குன்னு சொல்றீங்களா இல்லையா? அப்ப அந்த சொல்லுடைய அர்த்தம் என்ன? ஏன்னா இப்ப ஈரோடுன்னா ஒரு ஒரு மொழி வழக்கு இருக்கும், கோயம்புத்தூர்னா, ஆனா அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியும் இல்லைங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து ஒருத்தர் வர்றார், மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வர்றார், பஸ்ஸில் ஏறிட்டு கண்டக்டர்கிட்ட டிக்கெட் எடுத்துட்டார். என்னங்கிறாரு? சில்லறை இல்லைங்கிறார். யாரு? கண்டக்டர் சொல்றார். அவர் மதுரைக்கார். பைய கொடுங்கிறார். என்ன கொடுக்குறாரு? பைய கொடுங்கிறார். அந்த ஊர்ல பைய கொடு, பையன்னு என்ன தெரியுங்களா? மெதுவான அர்த்தம். என்ன அர்த்தம்? மெதுவான. இப்போ கோயம்புத்தூர்காரரு பைய கொடுன்னு என்ன பண்ணுவாரு? ஏயா நான் தான் சில்லறை இல்லைங்கிற, நீ பைய கொடுங்கிற, இந்தா பைய கொடுன்னா இந்தா வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ. இல்லை பரவாயில்லைங்க, பைய கொடு, நான் தான் பைய கொடுத்துட்டேன். ஏன் வம்பிழுக்கிற? புரியுதுங்களா? சொற்கள் ஊருக்கும் மாறும், ஆனால் அர்த்தமும் அதே மாதிரி மாறும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எங்கே எப்படி நாம் சொல்கிறோம், அது உறவினர்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் பயன்படுத்தக்கூடிய சொற்களும் நீங்கள் மனவளக்கலை அன்பர்களாக இருந்து பேசணும். யாராக இருந்து பேசணுங்க? மனவளக்கலை அன்பராக இருந்து பேசணும். இல்லை என்றால் மனவளக்கலையே அவர்கள் என்ன சொல்லுவாங்க? குறை கூறுவார். இப்போ அரசாங்கம் இருக்கு, முதலமைச்சர் எங்கேயோ இருக்கார், இங்கே யாராவது ஒரு தவறு ஒரு அதிகாரி செய்து விட்டால் ஆட்சி சரியில்லைன்னு சொல்றாங்களா? இல்லை. என்ன சொல்றாங்க? அவர் என்னத்தை பார்க்குறாரு? இவரெல்லாம் பாருங்க, இவர் ஆட்சியில் இது நடக்கணும், பாவம் அவர் என்ன பண்ணுவார்? அவர் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? இப்போ நான் மனவளக்கலையில் இருக்கிறோம், நம்ம வெளியில் போகிறோம் வர்றோம், நாம் எப்படி இருக்கணும்? இந்த மனவளக்கலைக்கோ இந்த பவானி அறிவு திருக்கோளுக்கோ இல்லை அறிவு திருக்கோளுக்கோ உங்களால் என்ன பண்ணிடக்கூடாது? வந்துடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எல்லாமே அந்த, ஏன்னா சில இடங்களில் சில உறவுகள் ஒரு சில சொற்களால் பிரிந்து விட்டன. உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாழ்க்கையில் சில இடத்துல என்ன பண்ணுறாங்க? சில சொற்களால் குடும்பம் பிரிந்த குடும்பம்லாம் இருக்கு, சில சொற்களால் சேர்ந்த குடும்பங்களும் இருக்கு. மனம் விட்டு மன்னிப்பு கேட்டு சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு வைராக்கியமா பிரிஞ்சு போனவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு அது எதுவாக கேள்வி கேட்டிருக்குதுங்க, எல்லாம் மந்திரமாக கேட்டிருக்கு. சொல்கிறாங்களே, உன் சம்சாரத்துக்கு ஏதோ மந்திரிச்சிட்டாலோட்ட இருக்குது, இவன் பாட்டில் சம்சாரத்துக்கு முன்னாடியே சுற்றிச்சு இருக்கிறான்டா சொல்கிறாங்களே. சில பேர் அவங்க சொன்னா தான் கேட்பேன், நீ எல்லாம் சொல்லாது வா, அவர் சொன்னால் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பவர், வில் பவர். அது மாதிரி நமக்குள்ளும் ஒரு தெய்வீக பேராற்றல் இருக்கு. அதுதான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு, நமக்குள்ளேயும் இருக்கு. அப்படின்னா அது உணர்த்தினதா இருங்க வேதாத்திரி மகரிஷி இல்லையா? அப்போ அவருடைய தத்துவங்களை நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்க பாருங்க. நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க, தீப பயிற்சி கொடுத்துருக்காங்க, கண்ணாடி பயிற்சி கொடுத்துருக்காங்க,
தற்சோதனைகள்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் பயன்படுத்துகிறோமா? எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம்னு பாருங்க இல்லையா? நீங்கள் பெண்களாகட்டும் சரி, ஆண்களை, எல்லாத்துக்கும் இந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வு. ஏன்னா மகரிஷி மட்டும் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா உயிரறிவும் உள்ளுணர்வாக உருங்க, எல்லாமே இறைநிலை தான், எல்லாமே இறைவன் தான், எல்லாம் இறைநிலை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வளர்த்தும் போதே நம்மளை சொல்லி வளர்த்திருக்காங்க. சில உதாரணங்கள் சொல்ற உங்களுக்கு புரியும். எல்லாமே இறைநிலை தான் அப்படிங்கிறதுக்கு நீங்க மனவளக்கலைக்கு வரக்கு முன்னாடியே நம்மளுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. எப்படி சொல்றீங்களா? குடும்பம் ஒரு கோவில். என்ன சொன்னாங்க? அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைநிலை. குடும்பம் ஒரு கோவில்னாலே அதுதான். கணவனே கண் கண்ட தெய்வம். அப்ப யாரு? அது இறைவன் தான்ப்பா. மனவளக்கலைக்கு வரக்கு முன்னாடியே நம்மளுக்கு உணர்த்தியிருக்காங்க. மனைவி அமைதெல்லாம் சொன்ன, குழந்தையும் தெய்வமும், இது எல்லாம் மறைமும் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாமே இறைநிலைப்பா, எல்லாமே இறைநிலை. நானும் இறைநிலை. நீ யாருக்கும் என்ன துன்பத்தை கொடுக்க கூடாது. பாருங்களேன், ஒரு எறும்பு இருக்கு இல்லையா? இப்போ இங்க சக்கரை கொட்டிருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு செகப்பெரும்பு வருது, கடிக்குமா? நீங்க என்ன பண்றீங்க? அதை ஏதோ ஒரு மருந்துக்கிறது போட்டு பண்றீங்க. ஆனா அந்த இடத்துல கருப்பெரும்பு ஊறுது, நீங்க என்ன சொல்லுவீங்க? சாமி எறும்புப்பா. என்ன சொல்லுவோம்? சாமி எறும்புப்பா, அது கடிக்காதுப்பா சொல்றோமா இல்லையா? எறும்புலையும் கூட நம்ம பார்க்குறோம் என்ன எறும்புன்னு, சாமி எறும்பு, துன்பம் கொடுக்காது. மாலை போட்டிருக்காங்கல்ல சில பேர், ஐயப்பன் மாலை போடுவார், பார்த்துருக்கீங்களா? சாமி வணக்கம் சாமி சாமி சொல்றாங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? நான் இறைவனை உணர போறதுனால எனக்கு எல்லாமே இறைவனா. எங்கீங்க சொல்றாங்க? நீங்க ஒண்ணு, நான் மாலை போட்டிருக்கேன்னு பாக்குறேன், இரு வந்து பாத்துக்கிறேன். என்னது? வந்து பாத்துக்கிறேன். மாலை கழட்டி நான் பாத்துக்கிறேன். நான் மாலை போட்டிருக்க பாக்குறியா? அது மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. எதுக்காக? அவங்க பார்த்துருக்கீங்கல்ல, இந்த செருப்பு இல்லாமல் நடப்பாங்க, காலையில் அதிகாலையில் குளிப்பாங்க. பழக்கப்படுத்துதல். எதற்காக? நான் இறைவனை உணர போகணும்னா நான் அங்கே போனால் இங்கே இப்படியெல்லாம் இருக்கும், அந்த இடத்துல சூழ்நிலை அப்படி இருக்கும், நான் இங்கிருந்தே தயாராகிக்கிறேன். பழக்கப்படுத்துதல். இங்கேயும் அதுதான். மனவளக்கலை என்பது நம்மளுக்கு வேதாத்திரி மகர்ஷி கொடுத்துருது. இந்த இறைநிலை நோக்கிய பயணத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னங்க? பழக்கப்படுத்துகிறாங்க. நம்ம இங்கே வர்றது எதுக்கு வர்றோம்னா, அறிந்து கொள்கிறதுக்கு, பழகிறதுக்கு வரோம், கத்துக்கிறதுக்கு வரோம். அதுக்கப்புறம் தான் செய்ய போறோம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறோங்க? செயலுக்கு கொண்டு போறோம். நல்லா புரிஞ்சு. வேதாத்திரிய தத்துவம்ங்கிறது 4 வேதத்துல இருந்ததை விட அத்தனை வேதத்தையும் சுருக்கி நமக்கு ஒரே வேதம், வேதாத்திரி மகரிஷி வேதம். அந்த தத்துவம் நமக்கு கையில கிடைச்சிருக்கு. அதுவே மிகப்பெரிய பொக்கிஷம், இதுவே மிகப்பெரிய மந்திரம் சொல்லணும். ஏன்னா இந்த வாழ்க வளமுடங்கிறது அத்தனை மந்திரத்தின், ஏன்னா எல்லா மந்திரமும் ஆகினை துரியம் மாதிரி இந்த வாழ்க வளமுடன்கிற அந்த சொல்லும் போது உங்களுடைய எல்லாமே எங்கிறோம். இந்த பிரபஞ்சத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே நம்மளுக்கு உட்பொருளா உணர முடியும். அந்த வகையில நாம நேரம் கருதி நிறைவு செய்து கொள்வோம். நீங்கள் ஒவ்வொரு சொல்லும், நீங்க சொல்லக்கூடிய அனைத்துமே இன்று முதல் அது மந்திரங்கள். அது பிறருக்கு நன்மை வகையில் இருக்கான்னு பாருங்க. நீங்க சொன்னா அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் நிச்சயமா இருக்கும். அதையே அவங்க துன்ப நிலையை உணர்றாங்களா, இன்ப நிலையை அடைகிறாங்களான்னு பாருங்க. புரிஞ்சுதுங்களா? என்னுடைய மனைவி மிக்சியை அரைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ 1க்கு 2 அந்த ஜூஸ், காலையில் ஜூஸ் 1க்கு 2 அரைப்பட்டுச்சு இந்த ஜார். இப்போ நான் சொன்னேன், ஏங்க 1க்கு 2 அரைப்படுது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், வேற ஜாரில் போட்டு கூட அரைக்கலாம் போலன்னா. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, எங்க பல்லா இல்லை, 1 2 இருந்தாலும் கடிச்சு சாப்பிட்டுக்கலாங்க அப்படின்னாங்களா. சிரிச்சுட்டே நகுந்தேன். வாங்க, எதுக்கு சிரிச்சுட்டே போகிறேங்க? இல்லை, இதைவே நான் சொல்லியிருந்தேன், இதைவே நான் சொல்லியிருந்தேன். அங்கே சொன்னாங்க ஒரு வார்த்தை, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம மனவளக்கலையில் இருக்கிறோமா. அவங்க டெய்லி பயிற்சி எடுத்திருக்கிறாங்க, அகத்தாய்வு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆசிரியர் நிலைக்கு ஒன்றும் வரல. ஆனால் டெய்லியும் பயிற்சி செய்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்கன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நான் சொல்ல மாட்டேன். இது நல்ல வாய்ப்பாக போச்சு. நான் மேலே பயிற்சி செஞ்சுட்டு கீழே வர்றேன். நல்லா தெரிஞ்சுக்கு, இதோட நிறைவு பண்ணிக்குவோம். ஏன்னா இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. பயிற்சி செஞ்சுட்டு கீழே வர என்னுடைய குரல் கேட்டுட்டு இருக்குது, ஆடியோ. எங்கேங்க? வீட்டுக்குள்ளே நான் உடற்பயிற்சி தவமாக நடத்தேன், ஜூமில் நடத்துனது. இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் நிறைய பேர் அந்த ஆடியோ கேட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. என் மனைவி
அந்த ஆடியோ கேட்டுட்டு அவங்க பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எந்த ஆடியோங்க? நான் உடற்பயிற்சி செஞ்ச ஆடியோவை கேட்டுட்டு பயிற்சி. நான் வந்து அரித்தூர் கோயிலுக்கு போகணும் காலையில், அவங்க உள்ள பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னடா நம்ம வாய்ஸ் கேட்குது, ஃபர்ஸ்ட் நம்ம குரலே கேட்குது அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஆடியோ போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒன்று சொல்லிட்டு போனேன், என்னென்ன, பரவாயில்ல கவிதா, என் பேச்செல்லாம் நீ கேட்குற கவிதா. என்னதுன்னு, பரவாயில்ல என் பேச்செல்லாம் நீ கேட்குற, என் சொல் பேச்சு கேட்டு நீ செய்கிறிய, ரொம்ப சந்தோஷம், நான் அரித்தூர் போயிட்டு வரேன்னு சொன்னேன். செய்கிறாங்க, பயிற்சி செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, மனவளக்கலையில் நாம் இப்படி இருந்தால் சில சொற்களை சொல்ல மாட்டோம், இதைத்தான் சொல்லுவோன்னு நம்ம நடந்துக்கிற முறையிலேயே அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. எங்கே எப்படியெல்லாம் சொல்லணும், உறவுகள்கிட்டையும் சரி நட்புகிட்டையும் சரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் மந்திரம். வாழ்க வளமுடன். கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக மாயம் இல்லை மந்திரம் உண்டு என்ற தலைப்பிலே வேதாத்திரிய கருத்துக்களை மிகச் சிறப்பாக சொல்லிய, பேசிய, அறிவுறுத்திய பேராசிரியர் முத்துக்குமார் அவர்களை வாழ்த்தி, உங்களையும் வாழ்த்தி கூட்டத்தில் நிறைவு செய்வோம். பேராசிரியர் முத்துக்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்துவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.